ऐसे ही होने पाए प्रभु, ऐसे ही होने पाए। அப்படியே ஆகட்டும் ஆண்டவரே, அப்படியே ஆக கடவது. यीशु मसीह के मेरे नाम से मांगते हैं, இயேசுவின் இனிய நாமத்தினாலே கேட்கிறோம். आमीन। ஆமென். बैठ जाए। உட்காரலாம். इस आराधना में शामिल होने के लिए आए हुए सारे लोगों को प्रभु यीशु मसीह के जन्म को मनाने के समय में आप सबों को मैं मुबारक कहता हूँ। இந்த ஆராதனையில் கலந்து கொள்ள வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பை நாம் இப்படியாய் மகிழ்ச்சியாய் ஏறெடுக்கிற இந்த வேளையிலே நான் உங்கள் அனைவரையும் நான் அந்த தினத்தன்று உள்ள வாழ்த்துக்களை கூறி வரவேற்கிறேன். उस क्रिसमस की बातों को हमारे स्कूल के बच्चे 23 तारीख को जब यहाँ बहुत विशाल रूप में प्रकट किए थे, அந்த கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த காரியத்தை நம்முடைய ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூலுடைய பிள்ளைகள் இந்த இடத்திலே அதிக வர்ணிப்போடு விவரிப்பாய் எடுத்துக்கொண்டிருந்த போது, और उसमें आए हुए पत्रकारों ने अपना पत्रिका में ये लिखा, அதில் வந்திருந்த பத்திரிகையாளர்கள் தங்களுடைய செய்தித்தாளிலே இப்படியாக எழுதினார்கள், ये बड़ा दिन का शुरुआत जेम्स इंग्लिश स्कूल से शुरू हुआ है। இந்த கிறிஸ்துமஸனுடைய ஆரம்பம் ஜெம்ஸ் இங்கிலீஷ் ஸ்கூலிலே இருந்து ஆரம்பித்தது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. उस वैभव में हम लगातार अनेक जगहों में प्रभु के संदेश को सुनाने के लिए मौका मिला है। அந்த வைபவத்தை அன்று நமக்கு இயேசு கிறிஸ்துவினுடைய சுவிசேஷத்தை अनेक இடங்களிலே போய் சொல்வதற்கு வாய்ப்பு கிடைத்தது. न केवल यहाँ पे, இங்கே மாத்திரமல்ல, हमारे कार्य क्षेत्र में लगभग 8 लाख लोग नए तरीका से यीशु के जन्म के बारे में सुनने के लिए, देखने के लिए हमारे सेवकों के द्वारा, हमारे अगुओं के द्वारा और जेल के अंदर और गांव में, शहरों में बहुत बड़ी मौका इसके द्वारा सबको मिला है। நம்முடைய எல்லா ஊழிய பகுதியிலேயும் கிட்டத்தட்ட 8 லட்சம் பேருக்கு, அது ஜெயிலா இருக்கட்டும் அல்லது கிராமமா இருக்கட்டும், நம்முடைய ஊழியக்காரர்கள் மூலமாக இப்படிப்பட்ட சுவிசேஷத்தை எடுத்து செல்வதற்கு, அதுவும் புதிதான விதத்திலே போய் செய்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். अनेक जगहों में एमएलए को बुलाए, मंत्रियों को बुलाए, परमेश्वर हमारे लोगों के द्वारा भी अपनी महिमा पाई है। अनेक இடங்களில் எம்எல்ஏக்கள் அழைக்கப்பட்டார்கள், மந்திரிமார்கள் அழைக்கப்பட்டார்கள். தேவன் தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்தினார். इस बात को सुन के देख के मैं बहुत खुश हूँ। இந்த காரியத்தை கேள்விப்பட்டு கண்டு நான் அதிகமாய் சந்தோஷமாய் இருக்கிறேன். जब मैं पहले बिहार में आया था, उस समय क्रिसमस कैसा मनाई गई मैं सोच रहा था। நான் முதலாவது இங்கே பீகாருக்கு வந்த பொழுது அந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் எப்படி கொண்டாடப்பட்டது என்று யோசித்துக் கொண்டிருந்தேன். और सिखरिया में जब हम लोग 84 में आए थे, कैसा यहाँ आराधना में कितने लोग थे, उसको मैं पीछे घूम के देख रहा था। நாங்கள் சிக்கரியாவுக்கு 84ஆம் ஆண்டு வந்த பொழுது அந்த நாட்களிலே கிறிஸ்துமஸ் செய்தி எப்படி எவ்வளவு ஜனங்கள் கேட்டார்கள் என்று சொல்லி யோசித்தேன். और हमारा कार्य क्षेत्र को लेके हम लोग बिल्कुल 60 लोग शुरू में प्रभु के वचन को मनन करते हुए आराधना करते थे। ஆரம்ப காலத்திலே நம்முடைய ஊழிய பகுதிகளிலே எல்லாரையும் வரவழைத்து மொத்தமாய் நாங்கள் ஆராதித்த அந்த ஆராதனை கூடுகையிலே 60 பேர்களாக நாங்கள் கூடி வந்திருந்தோம். केवल 60 लोग, வெறுமனே 60 பேர். 3 साल के बाद वो भी, அதுவும் 3 ஆண்டுகளுக்கு பின்பதாக. लेकिन आज उसको परमेश्वर ने इतना गुना बढ़ा दिया है। 8 लाख लोगों को हम लोगों के द्वारा, अन्य लोग तो बहुत करते हैं, हमारे भाई बहनों के द्वारा सुसमाचार फैलाने के लिए परमेश्वर ने मौका दिया। ஆனால் தேவனோ அதை பல மடங்காய் அதிகரித்து இருக்கிறார். அந்த எண்ணிக்கையை 8 லட்சம் பேருக்கு, அதுவும் நம்முடைய ஊழியர்கள், நம்முடைய ஜனங்கள் மூலமாகவே அந்த சுவிசேஷத்தை அல்லது கிறிஸ்துமஸ்க்கு அடுத்த காரியத்தை கொண்டு சேர்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். इसके अलावा यूट्यूब के द्वारा, अन्य बातों के द्वारा लोगों ने फैलाया है। இதையும் தாண்டி யூடியூப் மூலமாக, இன்னும் பிற மீடியா மூலமாக தேவனாய கர்த்தருடைய காரியம் வெளிப்பட்டது. एक जोरदार ताली बजा के परमेश्वर का वचन को कोई बांध नहीं सक रहा है, कोई बांध नहीं सक रहा है, कोई नहीं रोक सकता है करके आनंद के साथ हम खुशी मनाएं। நாம் ஆனந்தமாய் சந்தோஷம் முழக்கமிடுகிறோம். தேவ வசனத்தை எந்த ஒரு சக்தியும் எந்த ஒரு மனிதனும் தடுக்க முடியாமல் அது எளிதாய் பிரசிக்கப்பட்டதனாலே मैं ज्यादा समय लेने के लिए नहीं चाहता हूं, परंतु आपके लिए भोजन है, इसलिए कुछ समय लेने से भी आप हमें मारेंगे नहीं।
உங்களுக்காக நான் அதிகமாக நேரம் எடுக்க முடியாது. உங்களுக்கு அங்கே போஜனங்கள் ஆயத்தமா இருக்கிறது. நாங்கள் அதிக நேரம் எடுத்தாலும் ஒருவேளை என்னை அடிக்க மாட்டீர்கள் என்று சொல்லி நினைக்கிறேன். इसलिए हमारे भाई लोगों ने हम भोजन के लिए तैयार किया ताकि आपको सवेरे भी खाना बनाने के, खास करके बहनों को काम ना मिले, वे आराम के साथ आए, आनंद के साथ खा के फिर यहाँ से जाएं. இன்னைக்கு போஜனம் ஆயத்தம் பண்ணப்பட்டிருக்கிறது. இதனாலே சகோதரிமார்களுக்கும் வீட்டிலே அதிகமான அந்த சாப்பாடு செய்ய வேண்டுமே என்ற வேலை இல்லாதபடி காலையிலேயே ஒரு புறப்பட்டு இங்கு வந்துவிடும்படியாக ஏற்பாடுகள் செய்யப்பட்டு விட்டன. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை. मैं परमेश्वर का उस प्रेम की गहराई को थोड़ा बहुत परमेश्वर के वचन के आधार पर आपके दिखाने के लिए मैं चाहता हूं. நான் தேவனுடைய அன்பினுடைய ஆழத்தை நான் வேத வசனத்தின் வெளிச்சத்திலே உங்கள் மத்தியிலே கொஞ்சம் விளக்க போகிறேன். जरूर हम यीशु आया है, हम आनंद करें करके गाते हैं, बच्चे भी गाए, बड़े लोग भी नहीं जाहिर किया अपने खुशी को. இயேசு பிறந்தார், வந்தார், நாம் எல்லோரும் சந்தோஷம் அடைவோம், ஆனந்த முழக்கமிடுவோம் என்று சொல்லி பிள்ளைகளும் பாடினார்கள், பெரியவர்களும் பாடினார்கள், நாமும் அதை கொண்டாடுகிறோம். थोड़ा बहुत उस समय की बातों को यीशु जब आया था उसके जीवन में किस प्रकार की बातें घटी थी उसको मैं याद दिलाने के लिए चाहता हूं. நான் கொஞ்சமாக அந்த காலத்திலே இயேசு பிறந்த பொழுது வந்த பொழுது அவருடைய சம்பவங்கள், அவர் பிறந்த பொழுது நடந்த சில சம்பவங்களை உங்கள் மத்தியிலே நான் சொல்ல விரும்புகிறேன். जब यीशु आया लोगों ने उनको रेड कारपेट या लाल कारपेट बिछा के उनको स्वागत तो नहीं किया. இயேசு வந்த பொழுது ஒரு ரெட் கார்பெட்டை விரித்தோ அல்லது பலபரமான கொண்டாட்டங்களை கொண்டாடியோ ஜனங்கள் கொண்டாடவில்லை. परमेश्वर का पुत्र या परमेश्वर खुद हमारे खोज में मनुष्य बन के आया करके लोगों ने स्वागत तो नहीं किया. தேவனே மனித அவதாரம் எடுத்து நம்மை தேடி வந்தாரே என்று சொல்லி ஜனங்கள் ஒரு கொண்டாட்ட முழக்கமிடவில்லை. उस बात को देखेंगे तब हमारे लिए उस प्यार की गहराई में जाके और आराधना करने के मन करता होगा. அந்த காரியங்களை பார்த்த பின்பு உங்களுக்குள்ளே அவருடைய அன்பின் ஆழத்துக்குள்ளே இன்னும் போய் அவரை ஆராதிக்க மனது தூண்டும். हम उसके प्रेम के बारे में समझने के लिए कोशिश करेंगे. நாம் அவருடைய அன்பை குறித்து அறிந்து கொள்ள முயற்சி எடுக்கலாமா? न केवल परमेश्वर ने हमसे प्रेम किया, தேவனாய கர்த்தர் நம்மிடத்திலே அன்பு கூர்ந்தது மாத்திரமல்ல, परंतु परमेश्वर से प्यार करने वाले कुछ लोगों की बातों को भी मैं कह के अंत करने के लिए चाहूंगा. தேவனிடத்திலே அன்பு கூறுகிற சில பேருடைய காரியங்களையும் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். बाइबल बतलाती है कि यूहन्ना 3 अध्याय 16वां पद, जो सारे संसार के लोगों को मालूम है परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा. யோவான் எழுதின சுவிசேஷம் 3வது அதிகாரம் 16வது வசனம், முழு உலகத்தாருக்கும் தெரிந்த ஒரு வசனம், தேவனாய கர்த்தர் இவ்வளவாய் உலகத்திலே அன்பு கூர்ந்தார் என்று சொல்லி. इस वचन केवल 2800 भाषा में अनुवाद किया गया है. இந்த வசனம் இருக்கிறதே அது மாத்திரம் 2800 மொழிகளிலே மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. पूरे संसार में सबसे ज्यादा ये शब्द या ये पद जो है अनुवाद किया गया है. முழு உலகத்திலேயும் எல்லா மொழிபெயர்ப்புகளை காட்டிலும் இந்த வசனம் இருக்கிறதே அதிகமாய் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. समझ लीजिए 2800 भाषा में ये पद प्रकट किया गया है. நன்றாய் புரிந்து கொள்ளுங்கள், 2800 மொழிகளிலே இந்த வசனம் மொழிபெயர்க்கப்பட்டு விட்டது. परमेश्वर ने जगत से ऐसा प्रेम रखा. தேவன் உலகத்தில் இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார். उस बात को थोड़ा सा देखिएगा. அதை கொஞ்சம் பாருங்கள். उसके प्यार के बारे में बाइबल बतलाती है. அவருடைய அன்பை குறித்து வேதம் சொல்லுகிறது. कैसे लोगों से प्रभु ने प्यार किया, எவ்வாறு அல்லது எப்படி தேவன் ஜனங்களிடத்திலே அன்பு கூர்ந்தார், எந்த விதமான ஜனத்திலே, எந்த விதமான ஜனங்களிடத்திலே தேவனாய கர்த்தர் அன்பு கூர்ந்தார், किस प्रकार के लोगों से परमेश्वर ने अपना प्यार को प्रकट किया. எப்படிப்பட்ட ஜனத்திற்கு தேவன் தன்னுடைய அன்பை வெளிப்படுத்தினார். संसारिक तौर से हमसे प्यार करने वालों से प्यार करना हमारे लिए आसान है. உலக ரீதியிலே பார்த்தால் நம்மை நேசிக்கிறவர்களை நாம் நேசிப்பது எளிது. या किसी से हमें भलाई मिलता है और उसी से प्यार करना आसान है. அல்லது நமக்கு நன்மை செய்கிறார்களே அவர்களை நேசிப்பது எளிது. या जिसके साथ हमारा मन पटरी खाता है या बैठ जाता है उससे प्यार करना आसान है. அல்லது யாரோடு நம்முடைய மனதம் ஒத்து போகிறதோ அவர்களை நேசிப்பது எளிது. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவநாமத்துக்கு மகிமை. ध्यान से सुनिएगा. நன்றாய் கவனியுங்கள். लोग जबकि विरोधी थे, ஜனங்கள்
துரோகிகளாயிருந்தார்கள். बाइबल बतलाती है, வேதம் சொல்கிறது, मेरे साथ खोलिएगा, कैसे लोगों से प्यार परमेश्वर ने दिखाया. வேதம் சொல்கிறது, கொஞ்சம் திறந்து பாருங்கள், எப்படிப்பட்ட ஜனங்களிடத்திலே தேவன் அன்பு கூர்ந்தாராம். रोमियो 5वां अध्याय का 8वां पद को पहले पढ़िएगा, फिर 6 पद को पढ़िएगा, फिर 10 पद को पढ़िएगा. ரோமர் 5வது அதிகாரம் 8வது வசனத்தை நாம் முதலாவது வாசிக்கலாம், திரும்ப 6வது வசனத்தை நாம் அங்கே வாசிக்கலாம், उसके बाद 10वां पद. அதற்கு பின்பு 10வது வசனத்தை வாசிக்கலாம். बाइबल क्या बतलाती है? வேதம் என்ன சொல்கிறது? परमेश्वर ने हम पर अपने प्रेम की बलाई इस रीति से प्रकट करता है कि जब हम पापी ही थे तभी मसीह हमारे लिए मरा. நாம் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்ம மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணுகிறார். वहां हम हमारे बारे में लिखा, हम जब पापी थे. அங்கே நாம் அல்லது ஜனங்களை குறித்து எழுதி இருக்கிறது, நாம் பாவிகளாய் இருந்தோம். 6वां पद में लिखा, जब हम निर्बल ही थे. 6ஆம் வசனத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பலன் அற்றவர்களாய் இருந்தபோது. और उसी पद में एक और बात भी लिखी है, हम जब भक्तिहीन थे. அதே வசனத்துல இன்னொரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது, நாம் பக்தி இல்லாதவர்களாய் இருந்தபோது. तमिल में उसका लिखा है अधर्मी थे. தமிழ்ல எழுதப்பட்டிருக்கிறது அக்கிரமக்காரராய் இருந்தபோது. जब हम पापी थे, நாம் பாவிகளாய் இருந்தபோது. जब हम निर्बल थे, பலனற்றவர்களாய் இருந்தபோது. जब हम भक्तिहीन थे, நாம் அக்கிரமக்காரர்களாய் இருந்தபோது. जब हम अधर्मी थे, நாம் பக்தி இல்லாதவர்களாய் இருந்தபோது. और 10वां पद में यूं लिखा है, 10வது வசனத்தில் எப்படி எழுதி இருக்கிறது? बैरी होने की दशा में तो उसकी पुत्री की मृत्यु के द्वारा हमारे मेल परमेश्वर के साथ हुआ. தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே நாம் பிதாவோடு ஒப்புரவாக்கப்பட்டோம். कोई कमजोर रहना कोई बात नहीं है. சரி, பலவீனனாய் இருப்பது அது ஒரு பெரிய விஷயம் அல்ல. जरूर वो कमजोर लोगों के लिए हमारे दिल में तरस आ सकता है. பலவீனன் சொல்லி யாராவது இருந்தாங்க சொன்னா நம்ம உடனே பரிதாபப்பட்டு நாம் மனதுருகி விடுவோம். जिनके पास कुछ भी करने के लिए ताकत नहीं है, उसके लिए हमारा दिल उंडेला जा सकता है. யாருக்கு ஒன்னும் செய்ய முடியாதபடி செயலற்று இருக்கிறானோ அவனுக்காக நாம் இரக்கப்படுவது எளிது. परंतु ஆனால் एक शत्रु जो हमसे भय रखता है, उससे प्यार करना आसान नहीं है. சத்துரு நம்மை பகைக்கிறானே அவனை நேசிப்பது சாதாரண விஷயம் அல்ல. प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. परमेश्वर का प्यार को महसूस करने के लिए आपको परमेश्वर आपके दिल को खोलने पाए. தேவனுடைய அன்பை உணர்வதற்கு உங்களுடைய இருதயத்தை கர்த்தர் திறப்பாராக. प्रभु ने कहा, जो तुमसे प्यार करता उनसे प्यार करने से क्या विशेष काम करते हो. வேதம் சொல்கிறது, ஆண்டவர் சொன்னாரே, உங்களை சிநேகிக்கிறவர்களையே நீங்கள் சிநேகித்தால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? जो उनको प्रतिफल दे सकता उसको देने में आपको क्या लाभ हो सकता है. உங்களுக்கு பலனை கொடுக்கிறார்களே அவர்களையே நீங்கள் நேசிப்பதில் என்ன பிரயோஜனம்? प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. मुझे एक घटना याद है, कुछ लोगों को मालूम है, लेकिन जो नहीं मालूम करते हैं उनके लिए मैं इसको कहने के लिए चाहता हूं. எனக்கு ஒரு சம்பவம் ஞாபகத்துக்கு வருகிறது, சிலருக்கு தெரியும், தெரியாதவர்களுக்காக நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன். ये हमारे कार्य क्षेत्र की बात है. இது நம்முடைய ஊழிய பகுதியில் நடந்த ஒரு காரியம். जरूर काफी दिन हो गया, लेकिन उसको मैं ताजा इस्तेमाल समझता हूं. அநேக ஆண்டுகள் கழிந்த பின்பும் கூட அதை இப்பொழுதுமே ஒரு புதியான ஒரு சம்பவமாய் பார்க்கிறேன். बबुआ शहर के सामने हमारा अनाथालय एक पुराना घर में चलाया जाता था. பபுவா பட்டணத்திலே நம்முடைய அநாதை இல்லம் ஒரு பழைய வீட்டிலே நடத்தி வந்தோம். वहां पर अभी प्रभु के पास चले गए ब्रदर जॉर्ज कुटी, जिनके 2 बच्चों का मृत्यु बीते हफ्ता में एक एक्सीडेंट में एक साथ हो गया, जो ये स्कूल में पढ़े थे. ஜார்ஜ் குட்டி அவர்கள் தேவரண்டிலே போய்விட்டார்கள். அவருடைய 2 பிள்ளைகள் அவர்களும் ஒரே விபத்திலே அவர்கள் ஆக்சிடென்ட்ல மரித்து போனார்கள். அந்த பிள்ளைகளும் அவர்கள் இங்கேதான் அந்த ஆங்கில வழி பள்ளியிலே படித்தார்கள். बीते हफ्ता में கடந்த வாரத்தில் நடந்த சம்பவம். वे वहां पर सेवकाई कर रहे थे. அந்த ஜார்ஜ் குட்டி அண்ணன் அவர்கள் அங்கே பபுவால ஊழியம் செய்து வந்த காலம். 20 बच्चों को हम लोग पालन पोषण कर रहे थे. 20 பிள்ளைகளை வைத்து பராமரித்து வந்தோம். बच्चे सवेरे आराधना के लिए प्रभु के गीत गाते हुए खुशी मना रहे थे. பிள்ளைகள் காலை ஆராதனையிலே சந்தோஷப்பட்டு பாடல் பாடிக்கொண்டிருந்தார்கள். उस मेन रोड में होने की वजह से அந்த இல்லம் அந்த மெயின் ரோட்
பக்கத்துல இருந்ததுனாலே उस रास्ता में जाने वाले थोड़ा ताक के जाते थे. அந்த வழியில போகிறவர்கள் எல்லாம் எட்டி பார்த்து போவார்கள். एक जवान जब उस रास्ता में अपने दोस्तों के साथ पार हो रहा था, அங்கே ஒரு வாலிபன் தன்னுடைய நண்பர்களோடு கூட கடந்து போய் கொண்டிருந்தான். और उसको एक गीत आकर्षित किया. அவனை ஒரு பாடல் ஈர்த்தது. वहां जाके वो भी उनके साथ बैठ गया. அந்த வாலிபன் போய் அந்த பிள்ளைகள் மத்தியில போய் உட்கார்ந்து கொண்டான். ये बच्चे बहुत खुशी से गा रहे थे. பிள்ளைகள் ஆனந்தமாய் பாடினார்கள். उसने पूछा क्यों इतना खुश है तुम लोग? வாலிபன் கேட்டான் ஏன் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறீர்கள்? क्योंकि बाहर लिखा है अनाथालय. ஏனென்றால் வெளியில போடப்பட்டிருக்கிறது அநாதை இல்லம். और माँ बाप नहीं है करके लिखा है. பெற்றோர் இவர்களுக்கு இல்லை என்று போடப்பட்டிருக்கிறது. मेरा भी माँ बाप नहीं है. எனக்கும் பெற்றோர்கள் இல்லையே. मैं अनाथ हूँ. நானும் அநாதை. जरूर कॉलेज में पढ़ रहा हूँ. நான் காலேஜில படிக்கிறேன் உண்மைதான். परंतु मुझे तो आनंद की जरा सा असर तक नहीं है. ஆனால் எனக்கு ஆனந்தத்தின் ஒரு துளி கூட இல்லையே. तुम लोग इतना खुश है क्योंकि तुम तो अनाथ है. நீங்கள் இவ்வளவாய் சந்தோஷமாய் இருக்கிறீர்கள், நீங்களும் அநாதைகள் தானே. मैं तो कॉलेज कर रहा हूँ. நான் காலேஜ் படிக்கிறேன். तुम लोग छोटे हो. நீங்களே சின்ன பிள்ளைங்க. इतना खुशी के साथ गाते हो. எவ்வளவு சந்தோஷமாய் எப்படி பாடுகிறீர்கள். एक लड़का, छोटा लड़का ने कहा, ஒரு சின்ன பையன் சொன்னான், अंकल अंकल அங்கிள் அங்கிள் हम लोग अनाथ थे, நாங்கள் அநாதையா இருந்தோம், लेकिन अभी अनाथ नहीं है. ஆனால் இப்பொழுது அநாதை அல்ல. हमारे लिए एक स्वर्गीय पापा मिल गया है. எங்களுக்கு ஒரு பரலோக தந்தை கிடைத்து விட்டார். हालेलुया. इसलिए हम अनाथ करके महसूस नहीं करते हैं. ஆகையினாலே நாங்கள் அநாதை என்று உணர்வதே கிடையாது. उसने पूछा पापा मिल गया है? வாலிபன் கேட்டான், அப்பா உங்களுக்கு இருக்காங்களா? मिल गया है? அப்பா உங்களுக்கு கிடைச்சிட்டாரா? ஆமா ஆமா எங்களுக்கு ஒரு அப்பா கிடைச்சிருக்காரு. वो छोटे लड़के इनको सुसमाचार सुनाए. அந்த சின்ன பையன் இவனுக்கு சுவிசேஷம் அறிவித்தான். उससे उत्साहित होके அதிலே உற்சாகப்பட்டு लगातार इनकी प्रार्थना में शामिल होने लगा. தொடர்ந்து வாலிபன் இவருடைய ஜெப கூடுகையிலே கலந்து கொண்டான். उन दिनों में मैं बाइबल स्टडी लेने के लिए हफ्ता में एक बार जाता था. அந்த நாட்களிலே நான் வேதாகம ஒரு படிப்பிற்காக அல்லது பைபிள் ஸ்டடிக்காக நான் வாரத்துக்கு ஒரு முறை போய் வந்தேன். वहां की कलीसिया का मजबूत करने के लिए मैं सिखाने के लिए जाता था. அங்கே உள்ள சபை மக்களை வலுப்படுத்த கற்றுக் கொடுக்க போய் வந்தேன். एक बार 3 दिन के लिए मैं प्रचार करने के लिए गया. ஒரு முறை 3 நாட்கள் நான் அங்கே பிரசங்கிக்கும்படி போனேன். परमेश्वर की प्रेम की गहराई और मसीह जीवन की ताकत को मैं वहां प्रकट करने के लिए चाहा. தேவனுடைய அன்பின் ஆழம், கிறிஸ்தவ வாழ்க்கை, அதை குறித்து நான் போதிக்க போனேன். इस मीटिंग में वो भी बैठा था. அந்த கூட்டத்துல வாலிபனும் வந்து அமர்ந்தான். वो सुन रहा था. அவனும் கேட்டுக்கொண்டிருந்தான். 3 दिन की मीटिंग में शामिल हुआ. 3 நாள் கூட்டத்திலும் கலந்து கொண்டான். दूसरा दिन मेरे पास आया. இரண்டாவது நாள் என் பக்கத்துல வந்தான். आप कब लौट के डिग्री जाएंगे? நீங்க எப்போ திரும்பி டெகிரிக்கு போவீங்க? मैंने कहा நான் சொன்னேன், कल शाम को. நாளைக்கு சாயந்தரம் போவேன். उस समय यहाँ रहेंगे. அது வரைக்கும் இங்க இருப்பீங்களா? लेकिन उसने कहा அவன் சொன்னா, मेरे आने से समय तक मत जाइएगा. நான் வர்ற வரைக்குள்ளாக நீங்க போயிராதீங்க. मुझे एक जगह जाना है. நான் ஒரு இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. जाके लौटूंगा. நான் போயிட்டு திரும்பி வருவேன். तब आप जो है जाइएगा. நான் வந்த பிறகு நீங்கள் போங்கள். मुझे नहीं समझ में आया. எனக்கு ஒண்ணுமே புரியவில்லை. मैंने कहा बस का टाइम फिक्स किया गया है. நான் சொன்னேன், பஸ்ஸுடைய நேரம் சரியா குறிக்கப்பட்ட நேரம். शाम को आखिरी बस में मैं जाऊंगा. சாயந்திரத்துல கடைசி வண்டியை பிடிச்சு நான் போடும். तब तक आओगे तो हम मुलाकात करेंगे. அது வரைக்கும் நீ வந்துட்டு சொன்னா சந்தித்து விடலாம். अगर नहीं हो तो हम चले जाएंगे. இல்லை என்று சொன்னா நான் போயிருவேனே. वो दौड़ के गया. அவன் ஓடி ஓடி போனான். मुझे मालूम नहीं था எனக்கு தெரியாது कहां गया है. எங்கே போனான் என்று சொல்லி. मैं जब बस पकड़ने के लिए बस स्टैंड चला गया था, நான் பஸ் பிடிப்பதற்காக பஸ் ஸ்டாண்டுக்கு போய் விட்டேன். वहां पर चले आया. அங்கே வந்து விட்டான் அவன். मेरा हाथ पकड़ के मुझे चुम्बन दिया. என்னை கையை பிடித்து முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். मेरे आंखों को आपने परमेश्वर के प्रेम के द्वारा खोल दिया. என்னுடைய கண்களை தேவ அன்பின் நிமித்தமாக திறந்து விட்டீர். आपने कहा था நீங்கள் சொன்னீர்களே, जब हम पापी थे, நாம் பாவிகளாய் இருக்கையில், जब हम अधर्मी थे, நாம் அக்கிரமம் செய்து கொண்டிருக்கையில், जब हम भक्तिहीन थे, நாம் பக்தி இல்லாதவர்களாய் இருந்தபோது, जब हम बहिरी थे, परमेश्वर ने हमसे प्यार किया. நாம் சத்துருவாய் இருந்தபோது தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார். इस प्रकाश को परमेश्वर के वचन से आपने मुझे दिखाया. இந்த வெளிச்சத்தை தேவ வசனத்திலிருந்து சொல்லிக் கொடுத்தீர்கள். और उसने कहा, அவன் சொன்னான், मैं आपको पापा कह सकता हूं. நான் உங்களை அப்பான்னு சொல்ல முடியும். मैंने कहा कहानी बतला के बोलिएगा क्या है. நான் சொன்னேன், கதையை சொல்லிட்டு என்ன அப்படின்னு சொல்லு அப்படின்னு சொன்னேன். जब मैं बिल्कुल छोटा था, நான் சின்ன பையனா இருந்தபோது அவன் சொல்ல ஆரம்பித்தான், मेरे पापा मर गए, என்னுடைய தந்தை மரித்து விட்டார்.
मुझे रास्ता में छोड़ के என்னை வழியிலேயே போட்டு விட்டு मेरी माँ किसी के साथ चली गई। என்னுடைய தாயார் யாரோ ஒருவனோடு கூட போய்விட்டாள்। स्वार्थ से भरी हुई जीवन बिताने के लिए वो चली गई। தன்னலத்தோடு கூட அவனோடு வாழ்வதற்காக என்னை விட்டு அவள் ஓடி போனாள்। 4 साल के अवस्था में मैं रास्ता में खड़ा था। 4 வயது நிரம்பினவனாக நான் வழியிலே நின்று கொண்டிருந்தேன்। कैसा कैसा तो पालन पोषण हुआ, எப்படியோ வளர்க்கப்பட்டேன், எப்படியோ வளர்ந்தேன்। लेकिन कुछ थोड़ा बड़ा होने से मुझे मालूम हुआ मेरी माँ जिंदी है, कहीं भी है, परंतु मुझे अनाथ करके चली गई। ஆனால் கொஞ்ச நாள் கழித்த பின்பு பெரியவனான பொழுதுதான் எனக்கு தெரிய வந்தது என்னுடைய தாயார் இன்னும் உயிரோடு தான் இருக்கிறாங்க, என்னை விட்டு அனாதையாக்கி விட்டு அவள் போய்விட்டாள் என்று। मेरे दिल के गहराई में एक ऐसी बहिर्भाव खड़ा हुआ, என்னுடைய உள்ளத்திலே அப்படிப்பட்ட ஒரு வெறுப்பு உணர்ச்சி உண்டாயிற்று। और प्रतिदिन मैं चाहता था वो माँ मिलेगी उसका मैं मुआ दूंगा। ஒவ்வொரு நாளும் யோசித்துக் கொண்டிருந்தேன், தேடிக்கொண்டிருந்தேன், என்னைக்கு அந்த தாயாரை பாப்பேனோ அன்னைக்கு நான் கொலை செய்வேன்। मेरे जीवन का शत्रु कोई दूसरा नहीं, मेरी माँ है। என்னுடைய வாழ்க்கையினுடைய எதிரி வேறு யாரும் இல்லை, என்னுடைய தாயே। मेरे जिंदगी को ऐसा करने वाली मेरी माँ है। என்னுடைய வாழ்க்கையை குலைத்து போட்டவள் என் தாயே। मेरे जीवन को बर्बाद करने वाली हमारी माँ है। என்னுடைய வாழ்க்கையை இப்படி மாற்றினவள் என் தாயே। उस पृथ्वी पर रहना उसके लिए उचित नहीं है। இந்த உலகத்துல பூமியில உயிரோடு இருப்பது அவளுக்கு சரியல்ல। कैसा कैसा तो मेरे हाथ में बंदूक मिला पगला। எப்படியோ முதலாவது என்னுடைய கரத்திலே துப்பாக்கி கிடைத்தது। हाई स्कूल के आखिरी साल में ही मेरे हाथ में बंदूक चले आया। हाई स्कूल கடைசி ஆண்டிலேயே என்னுடைய கரத்திலே துப்பாக்கி வந்தது। पार्टी वालों ने बंदूक दिया, அந்த பார்ட்டிக்காரங்க என்னுடைய கரத்திலே துப்பாக்கியை கொடுத்தாங்க। उन्होंने दिया ये रईस लोगों को मारने के लिए। அவர்கள் கொடுத்த காரணம் நீ வசதி படைச்சிருக்காங்களே, ஐஸ்வர்யவான்களே, அவர்களை கொலை செய்வதற்காக। रईस लोगों को मार के गरीबों को मदद करना, इसीलिए बंदूक दे रहे हैं करके दिया। பணக்காரர்களை நீ அடித்து அவருடைய பணத்தை எடுத்து ஏழைகளுக்கு கொடுக்க வேண்டும் அதற்காக கொடுத்தார்கள்। लेकिन मैंने किसी न किसी रीति से एक और बंदूक को कमाया। ஆனால் ஏதோ ஒரு விதத்துல நான் இன்னொரு துப்பாக்கியையும் சம்பாதித்தேன்। ஏன்? एक रईस लोगों को मारने के लिए, एक मेरी माँ को अकेले मारने के लिए। ஒன்று பணக்காரர்களை கொல்லும்படியாக, இன்னொன்று என்னுடைய தாயை தனியாய் சுட்டுக் கொள்ளும்படியாக। जब मनुष्य इस प्रकार की अवस्था में चले आता है, மனிதன் இப்படிப்பட்ட நிலைக்கு தள்ளப்படும் போது वो कुछ भी करने के लिए तैयार हो जाता அவன் है। எதையும் செய்ய ஆயத்தப்படுகிறான்। बीते महीना 10 दिन के अंदर 3 घटना के बारे में पत्रिका में मैंने पढ़ा। கடந்த 10 நாட்களுக்குள்ளே 3 சம்பவங்களை குறித்து நான் செய்தித்தாளிலே வாசித்தேன்। तमिलनाडु में एक शहर में एक जवान अपनी बहन को मूड़ी को काट के पुलिस स्टेशन में पहुंचाया। தமிழ்நாட்டிலே ஒரு வாலிபன் தன்னுடைய தங்கையினுடைய தலையை அப்படியே வெட்டி அந்த தலையை தூக்கி கொண்டு போலீஸ் ஸ்டேஷனுக்குள் நுழைந்தான்। क्या गलती की है? அந்த தங்கச்சி செய்த தவறு என்ன? मेरी बहन என்னுடைய தங்கை एक नीच व्यक्ति के साथ संबंध रखी है। ஒரு தாழ்வான தாழ்தரமான ஒரு மனிதனோடு கூட உறவு வைத்திருக்கிறாள்। इसलिए वो जीने के लायक नहीं। ஆகையினாலே வாழ அவளுக்கு தகுதி அல்ல। मेरा परिवार का इज्जत खत्म हुआ है। என்னுடைய குடும்பத்தினுடைய மான மரியாதை போய்விட்டது। इसलिए मैं इसको सिर का काट कर आपको सौंपता हूं, मुझे कैद कीजिए करके पुलिस स्टेशन में पहुंचा। ஆகையினாலே இந்த தலையை வெட்டி நேரே போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான் சொன்னான் என்னை கைது பண்ணுங்கள் என்று சொல்லி। 2 दिन के बाद 2 நாட்கள் கழிந்த பின்பு ராஜஸ்தான்ல एक 17 साल की लड़की, ஒரு 17 வயது பொம்பளை பிள்ளை ऐसे एक व्यक्ति के साथ प्रेम करने के चलते, அப்படிப்பட்ட ஒரு மனிதனோடு கூட காதல் வைத்ததினாலே, गर्भवती होने के वजह से அவள் கர்ப்பவதியானாள்। माँ एक बहुत बड़ा पत्थर को उठा के उस बेटी के सिर पर डाल के मुआ दी है। தாயார் ஒரு பெரிய கல்லை தூக்கி மகளுடைய தலையில அப்படியே போட்டு கொன்று போட்டாள்। ऐसी बेटी मुझे नहीं चाहिए। அப்படிப்பட்ட மகள் எனக்கு வேண்டாம்। 17 साल मैंने उसको बहुत मेहनत करके बढ़ाया। 17 ஆண்டுகள் உழைத்தல்ல நான் வளர்ப்பித்தேன்। ये मेरी इज्जत को लूट दी। இது என்னுடைய மானத்தை கெடுத்து போட்டது। ठीक 3 दिन के बाद 3 நாட்கள் கழிந்த பின்பு उत्तर प्रदेश में, உத்தரப்பிரதேசத்திலே वहां भी एक घटना हुआ। அங்கே ஒரு சம்பவம் நடந்தது। एक बाप एक बंदूक से अपने बेटी को वहीं पर मार के कुआं में डाल दिया। ஒரு தந்தை தன்னுடைய மகளை அங்கேயே சுட்டு தள்ளி கிணத்துக்குள்ளே கொண்டு பிணத்தை போட்டார்। कारण क्या है? காரணம்
मेरी लड़की कॉलेज नहीं गई है, என்னுடைய மகள் காலேஜுக்கு போகல, गलत व्यक्ति के साथ, தவறான ஒருவனோடு கூட, नीच जाति के साथ, தாழ்ந்த ஜாதியானோடு கூட घूम रही थी। அவள் சுத்தித் திரிந்தாள். मैंने देखा, நான் பார்த்தேன், मेरा इज्जत खत्म हुआ है, என்னுடைய மானம் போய்விட்டது, मेरे लिए जीने के लिए रास्ता नहीं है, எனக்கு வாழ்வதற்கு வழி இல்லை. इसलिए मैं मार दिया करके जब पुलिस कैद करने से उसने गवाही दिया। போலீஸ் கைது பொழுது அவன் இப்படியாக சாட்சி சொன்னார். जब मनुष्य इस प्रकार का क्रोध से भर जाता है மனிதன் இப்படிப்பட்ட கோபத்தினால் நிறையும் போது और किसी को खून करने के लिए तैयार हो जाता है, யாரையும் கொலை செய்ய தயங்க மாட்டான். वैसे ये जवान அப்படி இந்த வாலிபன் अपनी मां को ढूंढ रहा था। தன்னுடைய தாயை தேடி அலைந்தான். इसके बीच में ये घटना हुई, यीशु मसीह के प्यार के बारे में सुन रहा है। இதற்கு மத்தியிலே ஒரு சம்பவம், இயேசுவின் அன்பை கேள்விப்படுகிறார். यीशु का प्यार उसको पिघाल रहा है। இயேசுவின் அன்பு அவனை உருக்கிற்று. ये कैसा हो सकता है இது எப்படி சாத்தியமாகும்? जब मैं शत्रु हूँ, நானே சத்துரு, जब मैं पापी हूँ, நான் ஒரு பாவி, जब मैं कमजोर हूँ, நான் ஒரு பலவீனன், जब मैं अधर्मी हूँ, நான் ஒரு குற்றவாளி. उससे वो कैसा प्यार कर सकता है? என்னிடத்திலே அவர் எப்படி அன்பு செலுத்த முடியும்? ये संघर्ष में हमारे वचनों को सुनने के बाद இந்த போராட்டத்திலே நம்முடைய பிரசங்கத்தை கேட்ட பின்பு उसने कहा, அவன் சொன்னான், मैं अपने माँ के पास जाऊंगा, நான் என்னுடைய அம்மாவை நோக்கி போவேன். उसको भी यह प्यार चाहिए, என்னுடைய அம்மாவுக்கும் இந்த அன்பு வேண்டும், इस प्यार चाहिए। இந்த அன்பு அவளுக்கு வேண்டும். उसको तब तक में उसके बारे में पता चल गया அதுவரைக்கும் அந்த தாயாரை குறித்து கேள்விப்பட்டு விட்டான். और किस गांव में है करके, எந்த கிராமத்துல இருக்கிறாள் என்று சொல்லி. मुझसे विदा होके वो अपने माँ के पास गया। என்னிடத்துல விடைபெற்று நேர தாயை நோக்கி போனான். उसकी माँ घर से निकल रही थी, தாயார் வீட்டை விட்டு வெளியே வந்து கொண்டிருந்தாள். ये जाके सीधा बंदूक दिखाया, இவன் நேரா போய் துப்பாக்கியை காண்பித்தான். वो हल्ला करके चिल्लाने लगी। அவள் சத்தம் போட்டு கதறினாள். उसने कहा, அவன் சொன்னான், சொல்லி சொல்லி துப்பாக்கி காட்டினான். அம்மா அம்மான்னு சொன்னான். तुम्हें मुझे माँ खाने के लिए हिम्मत नहीं कर रहा, உன்னை நான் தாய் என்று அழைப்பதற்கு எனக்கு தைரியம் இல்லை, அல்லது எனக்கு பலனே இல்லை. तुम उस हक को खो बैठी है। நீ அந்த உரிமையை இழந்து போயனா என்னைக்கோ. मुझे जन्म दिया हुआ करके मुझे तुझे ग्रहण करने के लिए मुझे मन नहीं है, என்னை பெற்ற தாய் என்று சொல்லி ஏற்றுக்கொள்ள மனதில்லை. मुझे अनाथ बनाई है तुम, என்னை நீ அனாதையாய் மாற்றி விட்டாள். रास्ता में छोड़ के मेरी जिंदगी को बर्बाद की है, ரோட்டிலே போட்டுவிட்டு என்னுடைய வாழ்க்கையை குலைத்து போட்டாய். इसलिए तुम जीने लायक नहीं है। ஆகினால் நீ உயிரோடு இருக்க பாத்திரவான் அல்ல. वो तब तक में वो कांप रही थी, அதற்குள்ளே அவள் நடுங்கி போனாள். उसने बंदूक को फेंक के कहा, அந்த வாலிபன் துப்பாக்கியை எறிந்து விட்டு சொன்னான், मैंने परमेश्वर का प्रेम की गहराई को समझा, நான் தேவனுடைய அன்பின் ஆழத்தை புரிந்து கொண்டேன். इसलिए तुम्हारे पांव को छू के मैं माफी मांगने के लिए चले आया। ஆகையினால் உன்னுடைய பாதத்தை தொட்டு மன்னிப்பு கேட்கும்படியாய் வந்திருக்கிறேன். आगे मैं तुम्हें कुछ भी नहीं करूंगा, நான் பின்னால உன்னை தொட்டு உன்னை சேதப்படுத்த மாட்டேன். मैं इसलिए आया हूं। நான் ஏன் வந்தேன் தெரியுமா? माँ घबरा गई। அவள் உடனே கலங்கி போனாள். इतना साल के बाद இவ்வளவு ஆண்டுகள் கழிந்த பின்பு मुझे जिंदगी की रास्ता को दिखाया करके वो भी रोने लगी। என்னுடைய வாழ்க்கையின் ஒரு நல்ல நோக்கத்தை காண்பித்து கொடுத்தானே என்று சொல்லி அவளும் அழ ஆரம்பித்தாள். ये भी रोने लगा, இவனும் அழுதான். गले लगाई, அரவணைத்தாள், चुमा दी, முத்தமிட்டாள். मैं द्रोही हूँ, நான் துரோகியாய் இருக்கிறேன், तुम्हारे जीवन के विरोध में द्रोह किया हूँ। உன்னுடைய வாழ்க்கைக்கு விரோதமாய் நான் காரியங்களை செய்தவள். जब ये बात उसके मुंह से सुनाई गई, இந்த தாயினுடைய காரியம் அவனுடைய வாயிலிருந்து அறிவிக்கப்பட்ட உடனே वहां दौड़ के मेरे पास आके कहने लगा, அங்கே வாலிபன் வந்து என்னிடத்தில் வந்து ஓடி வந்து சொன்னான், परमेश्वर की गहरे प्यार को मैं समझ गया हूं। தேவனுடைய ஆழமான அன்பை புரிந்து கொண்டேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். अभी हमारे साथ सेवा किया, शादी किया, 2 बच्चे हुए। अभी दोनों बच्चे लुधियाना से एक डॉक्टर होके निकल गई और एक डॉक्टर होने के लिए पढ़ रहा। அவனுடைய 2 பிள்ளைகள், ஒரு பிள்ளையை பார்த்தீங்கன்னு சொன்னா லுதியானாவில் டாக்டராக மாறி அவள் புறப்பட்டு விட்டாள் தொழிலுக்காக, டாக்டர் தொழிலுக்காக. திரும்ப இன்னொரு பையன் டாக்டருக்காக படித்துக் கொண்டிருக்கிறான். परमेश्वर के प्यार ने न केवल उसको थोड़ा, उसको बना के ऊपर खट गया और एक परिवार के रूप में
अभी भी सेवकाई में है। தேவனுடைய அன்பு அவனை உடைத்தது மாத்திரமல்ல, நொறுக்கினது மாத்திரமல்ல, உருக்கினது மாத்திரமல்ல, ஊழியத்துக்கு நேராய் உந்தி தள்ளிட்டு பிள்ளைகளையும் கூட. क्रिसमस की आराधना में आए हुए सारे लोगों को मैं हाथ जोड़ के कहूंगा, இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில வந்திருக்கிற எல்லாரையும் நான் கரம் கூப்பி சொல்லுவேன், हम परमेश्वर के प्यार के योग्य नहीं थे, நாம் தேவ அன்புக்கு பாத்திரவான்களாக இல்லாமல் இருந்தோம், परमेश्वर के प्यार के योग्य नहीं थे, தேவ அன்புக்கு பாத்திரவானாக இல்லாமல் இருந்தோம். इसके बावजूद परमेश्वर ने हमसे प्यार किया, अपना प्रिय पुत्र को हमारे लिए दिया। அப்படி இருந்தும் தேவன் நம்மிலே அன்பு கூர்ந்து தம்முடைய பிரியமான குமாரனை தந்து விட்டார். इसलिए मैंने उस गीत का एक पद को इस प्रकार लिखा, हाथ में लेने योग्य नहीं था, मुझे साथ में रखा चंगा करके, हाथ में लेने योग्य नहीं था, मुझे साथ में रखा चंगा करके, मालिक तेरे मकसद को ही पूरा करूं मैं प्रतिदिन में, मालिक तेरे मकसद को ही पूरा करूं मैं प्रतिदिन में, हालेलुया 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 हालेलुया। एक और बात सब मिलके, हाथ में लेने योग्य नहीं था, मुझे साथ में रखा चंगा करके, हाथ में लेने योग्य नहीं था, मुझे साथ में रखा चंगा करके, मालिक तेरे मकसद को ही पूरा करूं मैं प्रतिदिन में, मालिक तेरे मकसद को ही पूरा करूं मैं प्रतिदिन में, हालेलुया 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 हालेलुया। एक और बात को मैं दिखाने के लिए चाहता हूं, இன்னொரு காரியத்தை நான் காண்பித்துக் கொடுக்க விரும்புகிறேன். प्रभु यीशु मसीह के बारे में बाइबल बतलाती है, இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்கிறது, सदा 24 घंटा उसकी स्तुति पवित्र 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 करके स्वर्गदूतों ने गाया करता था। பரலோக தூதர்கள் 24 மணி நேரமும் அவருக்கு துதி அல்லேலூயா என்று சொல்லி பாடிக்கொண்டே இருந்தார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे, தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. बाइबल ये भी बतलाती है, समय नहीं है वचनों को दिखाने के लिए, வேதம் இப்படி சொல்கிறது, எனக்கு நேரம் போதாது வசனத்தை சொல்ல. परमेश्वर का प्यारा बेटा है, தேவனுடைய பிரிய குமாரன், बिल्कुल उसे वो प्यार करने वाला है, முழுவதுமாய் ஒரே பிரிய குமாரன், पूरा स्वर्ग उससे आनंदित और मगन है, முழு பரலோகமும் அந்த குமாரனிலே ஆனந்தம் பண்ணி கொண்டிருந்தது. और उसकी महिमा का कोई सीमा नहीं, அவருடைய மகிமைக்கு எந்த ஒரு எல்லைக்குறியும் கிடையாது. लेकिन कैसा संसार में चले आया मालूम है? ஆனால் அவர் எப்படி இந்த உலகத்துக்கு வந்தார் தெரியுமா? ध्यान से सुनिएगा, நன்றாக கவனியுங்கள், कान खोल के सुनिएगा, காதுகளை திறந்து கேளுங்கள். बाइबल में साफ बतलाती है, दुनिया में जब आया வேதம் தெளிவாய் சொல்ற, உலகத்துக்கு வந்தபோது उसके परिवार के लोगों ने उसको पागल कहा, அவருடைய குடும்பத்தார் அவரை பைத்தியம் என்று சொல்லி சொன்னார்கள். पढ़िएगा मरकुस रचित सुसमाचार, வாசியுங்கள் மார்க் எழுதின சுவிசேஷம் 3 अध्याय, 3ஆம் அதிகாரம் वहां पर क्या लिखा है? 21 पद को पे देखिएगा, 21ஆம் வசனத்தை பாருங்கள், என்ன எழுதி இருக்கிறது. और मरकुस रचित सुसमाचार மார்க் எழுதின சுவிசேஷம் 3 अध्याय का 21वां पद, 3ஆம் அதிகாரம் 21வது வசனம். उसके कुटुंबियों ने ये सुना तो उसे पकड़ने के लिए निकले, क्योंकि कहते थे कि उसका चित्त ठिकाना नहीं है। அவருடைய இனத்தார் இதை கேட்டபோது
அவர் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லி அவரை பிடித்துக் கொள்ளும்படி வந்தார்கள். प्रभु के नाम की स्तुति प्रशंसा होवे. தேவ நாமத்துக்கே மகிமை. किस प्रकार के संसार में चले आया? எப்படி அவர் எந்த உலகத்திலே வந்தார்? स्वर्ग में उसकी महिमा 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 गीत सुनाते रहा. பரலோகத்திலே அவருக்கு மகிமை மகிமை என்று பாடல்கள் தொனிக்கப்பட்டன. पिता ने कहा मेरा प्रिय पुत्र है. பிதா சொன்னார் என்னுடைய பிரிய குமாரன். इसके बाद அப்படி இருந்தும் उसके परिवार के लोग, यीशु मसीह के परिवार के लोग இயேசு கிறிஸ்துவினுடைய இனத்தார் குடும்பத்தார் उसको कहते हैं அவரை சொல்வார்கள், अरे ये पागल है, மதிமயங்கி போயிட்டு இவருக்கு, इसका ठीक नहीं है दिमाग, இவருடைய மண்டை கோளாறாயிடுச்சு, गरम हो गया है, இவருடைய மண்டை சூடாயிடுச்சு, नट ढीला हो गया है. இவருடைய நட்டு கலந்து போயிடுச்சு. हमारे घर में छोटे बच्चों के बीच में लड़ाई होता है. எங்களுடைய வீட்டுல சின்ன பிள்ளைங்களுக்கு மத்தியில சண்டெல்லாம் நடக்கும். आके हमेशा एक शिकायत मैं सुनता हूँ, நான் எப்பொழுதுமே ஒரு காரியத்தை கேள்விப்படுவேன். मम्मी मम्मी அம்மா 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 ये मुझे पागल कह रहा है, ये अच्छा नहीं लगता. இவன் என்னைய பாகல் பைத்தியம்னு சொல்றான், இது எனக்கு பிடிக்கவே இல்லை. माँ उसका कान पकड़ के डर के बतलाएगी, அந்த தாய் அவனுடைய காதை பிடிச்சு இப்படியா சொல்லுவாள், क्यों पागल कहा, कहाँ से सीखा? நீ எங்க பாகல் அல்லது பைத்தியம் சொல்ல கற்றுக்கொண்ட? मम्मी स्कूल में तो सबको ही एक दूसरे का पागले कहते हैं. ஸ்கூல்ல எல்லாருமே ஒருவருக்கு ஒரு பாகல் பாகல் பைத்தியம்னு சொல்லிட்டு अरे இருக்காங்க. पागल, ஏ பைத்தியம். बच्चों को भी कोई हमें पागल कहेगा अच्छा नहीं लगता है. பிள்ளைகளுக்கும் யாராவது பைத்தியம் சொன்னா பிடிக்காது. लेकिन यहाँ यीशु मसीह 30 साल से ऊपर का हो गया. ஆனால் இங்க இயேசு கிறிஸ்து 30 வயது உள்ளி தாண்டி இருக்கிறார். उसका परिवार के लोग कहते हैं पागल. அவருடைய குடும்பத்தார் சொன்னார்கள் பைத்தியம். थोड़ा सा देखिएगा, கொஞ்சம் யோசித்து பாருங்க. स्वर्गदूत जो ताकत रखने वाला है, பரலோக தூதர்கள் வலு பெற்றவர்கள் சக்திமான்கள். एक स्वर्गदूत 1,50,000 का मार सकता, वो पहलवान स्वर्गदूत भी पवित्र पवित्र महिमा के योग्य करके दंडवत करने वाला प्रभु यीशु, ஒரு தூதன் 1,85,000 பேரை ஒரே நொடியில வீழ்த்தக்கூடிய சக்தி பெற்றவன் அவனும் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று இயேசுவை போற்றினாரே அந்த இயேசு. इतने तगड़े स्वर्गदूतों की आराधना का योग्य प्रभु, இவ்வளவு பெரிய தூதர்களுடைய ஆராதனைக்குரிய அந்த ஆண்டவரா இயேசு जब दुनिया में आया, உலகத்துக்கு வந்தபோது लोग कहते हैं पागल है. ஜனங்கள் சொன்னார்கள் மதிமயங்கிற்று இவருக்கு. यहाँ स्वर्ग में आराधना योग्य पितरों को यहाँ अपने लोग जिसके साथ पालन पोषण किया गया, जिसके साथ जीवन बिताया, वो कहते हैं पागल है. பரலோகத்திலே பலவான்களாகிய தூதர்கள் போற்றி பாடக்கூடிய இயேசுவை இங்கே உலகத்திலே தன்னுடைய ஜனம் குடும்பத்தார் மதிமயங்கி இருக்கிறார் என்று சொல்லிவிட்டார்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. जब यीशु संसार में था, இயேசு உலகத்தில் இருந்தபோது बपतिस्मा का लेने के समय हो ஞானஸ்நானம் பெறுகிற வேளையா இருக்கட்டும், या रूपांतर पहाड़ के ऊपर हो, அல்லது மறுரூப மலையின் மேலா இருக்கட்டும், पिता ने उनके बारे में क्या कहा था? பிதாவானவர் இயேசுவை குறித்து என்ன சொன்னார்? ये मेरा प्रिय पुत्र है, இவர் எனக்கு நேசகுமாரன், जिससे मैं बहुत प्रसन्न हूँ. இவரில் நான் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறேன். That is the voice of heaven. यहाँ यही आवाज स्वर्ग से हुई. ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். पिता कहता है, பிதா சொல்லுகிறார். एक शब्द को पढ़ेंगे, एक पद को पढ़ेंगे. लूका रचित सुसमाचार 9वां अध्याय லூக்கா 9வது அதிகாரம் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். 35वां पद. 35வது வசனம். लूका 9 का 35. லூக்கா 9:35. वहां पर यूं लिखा है, அங்கே இப்படி இருக்கிறது. क्या लिखा है? என்ன இருக்கிறது? बादल में से ये शब्द निकला, மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று. ये मेरा पुत्र और मेरा चुना हुआ और इसकी सुनो. இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள். प्रभु के नाम की स्तुति महिमा होवे. தேவ நாமத்துக்கு மகிமை. अंग्रेजी में लिखा, he is my beloved son. ஆங்கிலத்தில் எழுதப்பட்டிருக்கிறது he is my beloved son என்று சொல்லி. स्वर्ग में यही आवाज सुनाई पड़ता था, பரலோகத்தில் இதே சத்தம் தான் முழக்கப்பட்டிருந்தது. लेकिन नीचे के और लोग क्या कहते थे जब उसने भूतों को भगाया? ஆனால் கீழே இருந்த மற்ற ஜனம் அவர் பிசாசுகளை வெட்டின போது என்ன சொல்லிட்டு? जो भूत से सताए हुए थे, பிசாசினாலே பிடிக்கப்பட்டிருந்தவர்கள், जो शैतान से जकड़े हुए थे, சாத்தானின் பிடியில இருந்தவர்கள், उनको प्रभु यीशु ने छुड़ाया. இயேசுவுடைய பிடியிலிருந்து விடுவித்த போது वहां के धर्म गुरुओं ने ये कहा, அங்கே இருந்த வேதபாதர்கள் சொன்ன காரியம் என்ன? अरे ये शैतान की सरदार है. இவர் சாத்தானுடைய தலைவனாய் இருக்கிறார்.
उसी से ये भगाता है। அந்த சாத்தானுடைய தலைவன் அதனாலேயே இவர் விரட்டுகிறார். घर वाले पागल कहते हैं, வீட்டுக்காரங்க பைத்தியம் சொல்றாங்க, धर्म गुरु वाले कहते हैं ये शैतान का सरदार है। ஆனால் நியாய சாஸ்திரிகள் என்ன சொல்கிறார்கள், இவரோ பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி. भूत को भगाता है इसलिए ये भूतों का सरदार है। இவன் பிசாசை விரட்டுகிறான் ஏனென்று சொன்னால் பிசாசுகளின் தலைவனாய் இருக்கிறான். बाइबल में अनेक जगह में वे खंडन करते रहे। வேதத்திலே अनेक இடங்களில் அவர்கள் இயேசுவை குற்றம் பார்த்துக் கொண்டிருந்தார்கள். बाइबल बतलाती है வேதம் சொல்கிறது, अरे ये धोखाबाज है, இவர்கள் எல்லாம் மாயக்காரர்கள், धोखाबाज वंजगन, வஞ்சகர்கள், ये धोखाबाज है, இவர்கள் ஏமாற்றுகிறவர்கள், दूसरों को भरमा लेता है, இவர்கள் மற்றவர்களை வஞ்சிக்கிறவர்கள், दूसरों के दिमाग को घुमा लेता है। இவர்கள் மற்றவருடைய மனதை மயக்குகிறவர்கள். अरे इसके पीछे मत चलो, இவர்களுக்கு பின்னால போகாதீங்கள். कोई धोखाबाज कर रहा சிலர் है, வஞ்சிக்கிறார்கள், कोई कहता पागल है, சிலர் சொல்கிறார்கள் பைத்தியம் என்று சொல்லி, कोई कहता ये शैतान का सरदार है। சிலர் சொல்கிறார் இவர் பிசாசுகளின் தலைவன் என்று சொல்லி. क्या नहीं किया गया है, என்னதான் இயேசுவுக்கு செய்யப்படவில்லை? थोड़ा सा सोचिएगा। கொஞ்சம் யோசித்து பாருங்கள். जो दिन रात पवित्र 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 करके सुनाता, பரலோகத்திலே இரவு பகலாய் பரிசுத்தர் பரிசுத்தர் என்று பாடப்பட்டது. अभी दिन रात सुन रहा धोखाबाज धोखाबाज धोखाबाज। இப்பொழுது இரவு பகலாய் இங்கே கேட்கிறது என்ன, இவன் ஏமாற்றுகிறவன், இவன் ஏமாற்றுக்காரன், पागल पागल पागल, இவன் ஒரு பைத்தியம் பைத்தியம், अरे इसको भूत पकड़ा है, இவனுக்கு பிசாசு பிடித்திருக்கிறது, अरे ये लोगों को भरमा रहा है, இவன் ஜனங்களை கெடுக்கிறான், ये सच्चा नहीं है। இவன் உண்மையானவன் அல்ல. कैसा लगता होगा, எப்படி இருக்கும் பாருங்கள், யோசித்து பாருங்கள், कैसा लगता होगा, எப்படி அவருக்கு இருந்திருக்கும். क्यों प्रभु उन सारी बातों को सुन के भी इस जगत में जी रहा था। ஏன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இவை எல்லாம் கேட்ட பின்பு இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்தார். उसको आपके प्रति प्यार होने की वजह से ही इन निंदाओं को सुन के वो यात्रा कर रहा था। அவர் உங்கள் மேல வைத்த அதிகமான அன்பினாலேயே இந்த தவறான இழிச்சொல்லை எல்லாம் கேட்ட பின்பும் கூட இந்த உலகத்திலே சுற்றி சுற்றி திரிந்தார். एक और दृश्य को मैं आपको दिखाने के लिए चाहूंगा। இன்னொரு காட்சியை நான் உங்களுக்கு காண்பிக்கட்டும். जब उसका जन्म हुआ, அவர் பிறந்தபோது हेरोदेस ने कहा, ஏரோது சொன்னான், मिठा डाल, அவனை கொலை செய்யுங்கள், मिठा डाल, अழித்து விடு, அழித்து விடுங்கள், हटा दो। அவனை அழித்து விடுங்கள். जहां बेथलेहेम में उसका जन्म हुआ, பெத்லகேமிலே எங்கே பிறந்தாரோ, बेथलेहेम में आवाज आ रहा है, பெத்லகேமிலே ஒரு பெரிய அலறல், मिठा दो, அழித்து விடு, खत्म करो, அங்கே அழித்து விடு, हटा दो। நீக்கி விடு. नासरत में, நாசரேத்திலே जहां वो पालन पोषण किया जा रहा है, எங்கே இயேசுவானவர் வளர்க்கப்பட்டாரோ वहां पर क्या हालत है। அங்கே இருந்த நிலைமை என்ன? लूका रचित सुसमाचार லூக்கா எழுதின சுவிசேஷம் 4 अध्याय 4ஆம் அதிகாரம் 28 और 29 पद को पढ़िएगा। 28 29 வசனங்களை வாசியுங்கள். 28 और 29 पद। 28 29 ये बातें वे सुनते ही जितने आराधनालय में थे सब क्रोध से भर गए, ஜெப ஆலயத்தில் இருந்த எல்லாரும் இவளை கேட்ட பொழுது கோபம் உண்டார்கள். और उठ के उसे नगर के बाहर निकाले, எழுந்திருந்து இயேசுவை ஊருக்கு புறம்பே தள்ளினார்கள். और जिस पहाड़ पर उनका नगर बसा हुआ था उसकी चोटी पर ले चले कि उसे वहां से नीचे गिरा दें। தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்திலிருந்து அவரை தலைகளாய் தள்ளிவிடும்படிக்கு அவிடத்துக்கு கொண்டு போனார்கள். अपने पालन पोषण किया हुआ नजरत में है, அவர் வளர்க்கப்பட்ட அல்லது தான் வளர்ந்த சொந்த ஊராகிய நாசரேத்தில் இருக்கிறார். वहां आराधनालय में रहने वाले, அங்கே ஜெபாலயத்திலே உள்ளே இருக்கிறவர்கள் उनके गुस्सा के कारण, அவருடைய கோபத்தினாலே, ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள், वे गुस्से हो गए, அவர்கள் கோபம் உண்டார்கள். यीशु के प्रचार से गुस्से हो गए, இயேசுவின் பிரசங்கத்தினாலே கோபப்பட்டார்கள். खींच के ले गए, இழுத்து கொண்டு போனார்கள். இயேசுவை पहाड़ की चोटी पर खड़ा किए, மலை உச்சிலே கொண்டு நிறுத்தினார்கள். मिट जा, அழிந்து போ, हट जा, நீங்கி போ, रहना नहीं। இங்க இருக்க கூடாது நீ. फिर सेवा करने के लिए यरूशलेम में आ रहे हैं। திரும்ப ஊழியம் செய்யும்படியா எருசலேமுக்கு வருகிறார் அவர். ध्यान से सुनिएगा, நன்றாய் கவனியுங்கள். जिन लोगों ने एक अच्छी और भलाई को यीशु मसीह से पाए थे, எந்த ஜனங்கள் நன்மையானவைகளை எல்லாம் இயேசுவினிடத்திலே பெற்றார்களோ, वे चिल्ला रहे थे पिलातुस के सामने, அவர்கள்தான் பிலாத்துவுக்கு முன்பதாக சத்தம் போட்டுக் கொண்டிருந்தார்கள். हटाओ, இவர்களை தள்ளிவிடும், अगठुम, சார் இவரை அகற்றும்,
हटा दो, இவரை அகற்றும் ये हटा दो, அல்லது நீக்கிவிடும், क्रूस पर डालो। சிலுவையில் அறையும். बेथलेहम में भी वही बात, பெத்லகேமிலும் அதே பேச்சு, नासरत में भी वही बात, நாசரேத்திலும் அதே காரியம், और यरूशलेम में भी वही बात। எருசலேமிலும் அதே காரியம். हटा दो, அகற்றிவிடும். अरे क्या गलती किया है, இவர் செய்த தவறு என்ன? हटा दो। நீக்கிவிடு, அகற்றிவிடு. अरे इसने क्या किया, ஐயா இவன் செய்தது என்ன? हटा दो। அகற்றிவிடு. वहां पर प्रभु यीशु संसार में आने के चलते जगह खाली करके स्वर्गदूत इंतजार कर रहे हैं। பரலோகத்துல பார்த்தீங்க சொன்னா இடம் காலி ஆயிடுச்சு. இயேசு பூமிக்கு வந்ததனால பரலோக தூதர்கள் எல்லாம் எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறார்கள். जो दिन रात महिमा के गीतों को यीशु के लिए गा रहे थे, उनका दिल में कितनी तकलीफें होती होगी। இரவு பகலாய் இயேசுவுக்கு மகிமையின் பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார்களே, தூதர்களுடைய உள்ளம் எவ்வளவாய் தவித்துக் கொண்டிருந்திருக்கும். यीशु की हालत को थोड़ा देखिए, இயேசுவின் நிலைமையை கொஞ்சம் பாருங்கள். बाइबल बतलाती है, வேதம் சொல்லுகிறது, उसने अपने लोगों के बीच में आया, लेकिन उन्होंने उनको इनकार किया। அவர் தமக்கு சொந்தமானவைகளிலே வந்தார், சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. प्रभु के नाम की स्तुति प्रशंसा हो। தேவ நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. आज हम उसके लिए गीत गा रहे हैं, இன்றைக்கு நாம் அவரை பாடுகிறோமே, आज हम उसकी महिमा कर रहे हैं, இன்றைக்கு நாம் அவருக்கு மகிமை செலுத்துகிறோம். लेकिन जब यीशु संसार में था, ஆனால் இயேசு இந்த உலகத்தில் இருந்த போது, जब मैं गुनाहों में पड़ा हुआ था, यीशु आ गया, उसी के मारे जाने से मैं जीवन भी पा गया। जब मैं गुनाहों में पड़ा हुआ था, यीशु आ गया, उसी के मारे जाने से मैं जीवन भी पा गया। कितना अनूठा है प्यार प्रभु का, मुझे बचा लिया। यीशु ने अपना खून बहा के मुझे बचा लिया। क्यों मैं न गाऊंगा गुन उसी के, मुझे बचा लिया, मुझे बचा लिया। आप हमसे पूछेंगे, भैया क्यों आप इन बातों को हमको याद दिलाते हैं? நீங்கள் என்னிடத்தில் ஒருவேளை கேட்கலாம், அண்ணன் ஏன் இந்த காரியங்கள் எல்லாம் எங்களுக்கு நினைப்பூட்டுகிறீர்கள்? मैं आपसे कहने के लिए चाहता हूं, நான் உங்களிடத்தில் சொல்ல விரும்புகிறேன், न केवल प्रभु आपसे हमसे प्रेम दिखाने के लिए चले आया, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் அன்பு கூறுகிறவராக இந்த உலகத்துக்கு வந்தது மாத்திரமல்ல, प्रेम के राहों पर आप और हम भी चले, அந்த அன்பின் பாதையிலே நீங்களும் நானும் செல்ல வேண்டும். इस अपमान की राहों पर आप और हम चलने का ताकत प्राप्त करें। இந்த நிந்தையின் வழியிலே நீங்களும் நானும் பெறுவதற்கு வல்லமையை பெற்றுக்கொள்ள வேண்டும். इसलिए यीशु ने कहा था, ஆகையினாலே இயேசு சொன்னார், पढ़िएगा लूका रचित सुसमाचार उसका 23वां अध्याय, வாசியுங்கள் லூக்கா எழுதின சுவிசேஷம் 23வது அதிகாரம் 31वां पद, 31வது வசனம். लूका रचित सुसमाचार 23 अध्याय का 31वां पद। லூக்கா 23:31. जब उसको देख के लोग रो रहे थे, அவரை கண்டு ஜனங்கள் எல்லாம் அழுது கொண்டிருந்த போது, उसके पीछे स्त्रियां क्रूस उठा के जाने समय पीछे रोकते हुए गए थे, அவருக்கு பின்னாலே இயேசு சிலுவையை சுமந்து கொண்டு போகிற பொழுது ஸ்திரீகள் அழுது கொண்டே போனார்கள். उनसे उसने कहा, அவர்களை பார்த்து இயேசு சொன்னார், जब वे हरे पेड़ के साथ ऐसा करते हैं तो सूखे के साथ क्या कुछ न किया जाएगा? பச்சை மரத்துக்கு இவைகளை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்ய மாட்டார்கள் என்றார். सुनो मेरे पीछे चलने वाले, எனக்கு பின்னால வருகிறவர்களே கேளுங்கள், मेरे पीछे होने वाले सुनो, எனக்கு பின் செல்கிறவர்களே கேளுங்கள், तुम्हारे लिए भी
यही रास्ता रखा हुआ है, உங்களுக்காகவும் இதே வழிதான் வைக்கப்பட்டிருக்கிறது. क्योंकि हरे पेड़ के साथ लोगों ने ऐसे ही किया. ஏன்னா இந்த பச்சை மரத்துக்கு ஜனங்கள் இப்படி செய்திருக்கிறார்கள். मैं उस महिमा की जगह से इनके खोज में जब वे द्रोही थे उतर आया. நான் அந்த மகிமையான இடத்தை விட்டு எனக்கு விரோதிகளாய் இருந்த இவர்களிடத்துக்கு வந்தேன். मेरे बैरियों के लिए उतर आया. என்னுடைய சத்துருக்களை நோக்கி நான் வந்தேன். मैं भलाई करते फिरा, நான் நன்மை திரியவனாக சுற்றி திரிந்தேன். तो भी वे मुझे नाम लेके बुला रहे हैं. ஆனால் இவர்கள் என்னை இப்படியாய் பெயரிட்டு அழைக்கிறார்கள். मेरे साथ कुछ भी करने के लिए तैयार है. எனக்கு எதுவும் செய்ய ஆயத்தமாய் இருக்கிறார்கள். मुझे हटाना ही उनका विचार है. என்னை அகற்றுவதே உடைய எண்ணமாய் இருக்கிறது. अगर मेरे साथ ऐसा करते हैं, எனக்கு இப்படி செய்வார்கள் என்று சொன்னால் तुम्हारे साथ भी ऐसे ही करेंगे. உங்களுக்கும் அவர்கள் அப்படியே செய்வார்கள். भाई सुरेश ने कहा, हृदय में यीशु को ग्रहण करने से ही अनंत जीवन और आशीषों के लिए हमारे लिए रास्ता खुलता है. சகோதரர் சுரேஷ் சொல்லும்போது சொன்னார்கள், இருதயத்தில் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் பொழுது நாம் நித்திய வாழ்வுக்காகவும் பிற எல்லா காரியங்களும் நமக்கு கிடைக்கிறதுக்காக வழி திறக்கிறது. जरूर ये बात सच है, உண்மையிலேயே இந்த காரியம் உண்மைதான். लेकिन साथ ही साथ अपमान निंदा को भी आपको और हमको लेना पड़ता है. அதோடு கூட அவமானமும் நிந்தையும் கூட நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டியிருக்கும். स्वर्ग में आवाज है, प्रिय पुत्र है. பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம், பிரியமான குமாரன். नीचे के लोग कहते हैं पागल और भूत पकड़ा हुआ. பூமியில் உள்ள ஜனம் சொல்கிறது பைத்தியக்காரன், பிசாசு பிடித்தவன் என்று சொல்லி. शायद आपका स्वर्ग का गवाह अलग होगा. ஒருவேளை உங்களுக்கு பரலோகத்திலிருந்து வேறு விதமான சாட்சி உண்டாயிருக்கலாம். परमेश्वर की गवाही आपके बारे में दूसरा है, தேவன் உங்களுக்கு குறித்து சொல்கிற சாட்சி வேறு விதமாயிருக்கும். लेकिन आपके चारों तरफ रहने वालों की गवाही दूसरा हो सकता है. ஆனால் உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் வேறு விதமான சாட்சியோடு உங்களை சொல்லலாம். और उसी अपमान और निंदा के रास्ता पर आपको चलने के लिए जरूरत पड़ता होगा. அப்படிப்பட்ட அவமானம் நிந்தையுள்ள வழிகள் வழியாய் உங்களுக்கு போக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படலாம். इन सारी बातों के बावजूद இந்த எல்லா காரியங்களுக்கு மத்தியிலேயும் आपको और हमको बचाने के लिए உங்களையும் என்னையும் ரட்சிக்கும்படியாக यीशु आज्ञाकारी रहा करके बाइबल बतलाती है. வேதம் சொல்கிறது இயேசு கீழ்ப்படிந்தவரானார். फिलिपियों में पौलुस कहता है, பிலிப்பியர்ல பவுல் சொல்கிறார், मृत्यु तक वो आज्ञाकारी रहा. மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். क्रूस की मृत्यु तक आज्ञाकारी रहा. சிலுவையின் மரண பரியந்தம் அவர் கீழ்ப்படிந்திருந்தார். क्या कहने के लिए चाहता है? என்ன சொல்ல வருகிறார் அவர்? अगर तुम मेरे पीछे हो लेने के लिए चाहते हो, நீ என்னை பின்பற்றி வர விரும்பினால் तुम्हें भी आज्ञाकारी रहने का आवश्यकता पड़ेगा. நீயும் கீழ்ப்படியறவராய் இருக்க வேண்டும். यीशु के पहले आगमन के लिए இயேசுவுடைய முதலாவது வருகைக்காக कुछ लोगों को आज्ञाकारी होना पड़ा. சிலர் கீழ்ப்படிய வேண்டியதாயிடுச்சு. सब लोगों के बारे में कहने के लिए समय नहीं है. எல்லாரை குறித்து பேசுவதற்கு எனக்கு நேரம் போதாது. कम से कम 3 व्यक्तियों को आपके सामने में खड़ा करने के लिए चाहता हूं. குறைந்தபட்சம் 3 பேரை உங்கள் மத்தியிலே கொண்டு வர விரும்புகிறேன். आज्ञाकारी होने के लिए उनके लिए इतना कठिन होता होगा. கீழ்ப்படிய அவர்களுக்குள்ள இவ்வளவு கடினங்கள் உண்டாயிருந்திருக்கலாம். उस बात को थोड़ा सा याद दिलाने के लिए चाहते हैं. அந்த காரியத்தை கொஞ்சம் ஞாபகமூட்ட விரும்புகிறேன். उनके आज्ञाकारी होने के वजह से ही, அவர்கள் கீழ்ப்படிந்ததினாலேயே, यीशु मसीह के आज्ञाकारी होने के चलते, இயேசு கிறிஸ்து கீழ்ப்படிந்திருந்ததினாலே इस संसार में यीशु आया. இந்த உலகத்துல இயேசு வந்தார். पहले मैं यीशु के ठहराए हुए बाप के बारे में कहूं. முதலாவது இயேசுவினால் நியமிக்கப்பட்டிருந்த, இயேசு நியமிக்கப்பட்டிருந்த அந்த தந்தையை குறித்து பேச விரும்புகிறேன். यूसुफ के बारे में पहले, யோசேப்பை குறித்து பேச விரும்புகிறேன். यूसुफ को पूरा हक था मरियम को हटा दें. யோசேப்புக்கு முழு உரிமை இருந்தது மரியாளை தள்ளிவிட. क्योंकि पहला अध्याय में ही अब पाते हैं, ஏனென்றால் முதல் அதிகாரத்திலேயே நீங்கள் பார்க்க முடியும், उसको मंगनी हो चुका था. நிச்சயதார்த்தம் நடந்து முடிந்து விட்டது. मरियम के साथ यूसुफ का मंगनी हो चुका था. மரியாளோடு கூட யோசேப்புக்கு அந்த நிச்சயம் ஆகிவிட்டது. अभी शादी के लिए बाकी है. இப்பொழுது திருமணம் மாத்திரம் மீதமாய் இருக்கிறது. शादी के लिए स्वप्न देख रहा यूसुफ. யோசேப்பு திருமண நாளை நோக்கி கனவு கண்டு கொண்டிருக்கிறான். मेरे ठहराई हुई बहुत अच्छी लड़की है, எனக்கு நியமிக்கப்பட்டவள் மிக அழகானவள், बहुत नम्र है, அவள் தாழ்மையானவள், बहुत अच्छी लड़की है. மிக நல்ல பெண். लेकिन अचानक खबर आया है, திடீரென்று யோசேப்புக்கு செய்தி வருகிறது, अरे वो गर्भवती है. அவளோ கர்ப்பவதியாயிருக்கிறாள். अगर आपके साथ किसी का मंगनी हो गया, अगर आपको मालूम होगा कि वो गर्भवती हो गई है, तो आपका खून उबलेगा. ஒருவேளை உங்களுக்கு நியமிக்கப்பட்டவள் அவள் திடீரென்று சொல்லி கர்ப்பவதியானாள் என்று சொல்லுகிற அந்த செய்தியை கேட்டவளுக்கு ரத்தம் கொதிக்காதா?
कैसा रहता होगा? எப்படி இருந்திருக்கும் உங்களுக்கு? अरे क्या हो गया? என்ன ஆயிற்று? யோசேப்பு யோசித்திருப்பான், मेरा सपन टूट गया, என்னுடைய கனவெல்லாம் குலைகிறது, मेरा रास्ता खराब हो गया, என்னுடைய வழி எல்லாம் உடைந்து போகிறது, इसके साथ रहने के लिए मैं तैयार नहीं हूं, நான் இவளோடு கூட வாழ இருக்க ஆயத்தமா இல்லை, मैं परमेश्वर से डरने वाला हूं, நான் தேவனுக்கு பயப்படுகிறவன், वचन में देख रहा हूं, வசனத்தை நான் பார்க்கிறவன், लिखा है, எழுதி இருக்கிறது, बता दो, அவளை தள்ளிவிடு என்று எழுதி இருக்கிறது, लिखा है, எழுதி இருக்கிறது, पत्थरबाज करके मुआ दो, கல்லெறிந்து கொல்ல விட வேண்டும், उतना दूर नहीं जाएंगे, हटा देंगे, அவ்வளவு தூரம் நான் போக மாட்டேன், தள்ளி விடுவேன், छुपे हटा देंगे, நான் ரகசியமாய் தள்ளி விடுவேன். ध्यान से सुनिए, நன்றாய் கவனியுங்கள். उस वक्त में स्वर्गदूत चले आता है, அந்த நேரத்திலே தூதன் வருகிறான், सपन में बोलता है, அவன் சொப்பனத்திலே யோசேப்பிடத்துல சொல்கிறான், मरियम से तो सीधा साधा बोला, மரியாளிடத்துல நேரடியாய் பேசினவன் यूसुफ के सपन के द्वारा बोलता है, யோசேப்பிடத்துல சொப்பனத்துல வருகிறான், यूसुफ யோசேப்பே उसको ले लो, அவளை ஏற்றுக்கொள், वो पवित्र आत्मा से गर्भवती हुई है, அவள் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பவதியாய் இருக்கிறாள். अगर मैं वहां सीधा रहता स्वर्गदूत को बोलता, अरे நான் இருந்திருப்பேன் சொன்னா நேரடியா தூதனை பார்த்து சொல்லியிருப்பேன், कल्पना का कहानी बतला रहे हैं क्या, என்ன கற்பனையா ஒரு கதையாண்டு சொல்லிட்டு இருக்கிறியான்னு நான் சொல்லியிருப்பேன். गर्भवती हो गई ये बिना पुरुष का, என்ன கர்ப்பவதி ஆயிட்டால் புருஷன் இல்லாமலா, पवित्र आत्मा से हो गया, பரிசுத்த ஆவியின் இடத்துல இருந்து உண்டாயிடுச்சா, हमको क्यों धोखा दे रहे हो, என்னப்பா ஏமாத்திட்டு இருக்கிற, मैं लड़ता, நான் பையன், लेकिन स्वप्न, நான் சண்டையிட்டு இருப்பேன். जब स्वप्न यूसुफ के पास आया, ஆனால் அந்த சொப்பனத்திலே தூதன் சொப்பனத்துல வந்தபோது वहां पर लिखा 24 पद में, मूसा मत्ती रचित सुसमाचार पहला अध्याय का 24वां पद में, மத்தேயு 1:24 வசனத்துல எழுதி இருக்கிறது, सो यूसुफ निंद से जाकर प्रभु के दूत की आज्ञा अनुसार अपनी पत्नी को अपने यहां ले आया. யோசேப்பு நித்திரை தெளிந்து எழுந்து கர்த்தருடைய தூதன் தனக்கு கட்டளையிட்டபடியே தன் மனைவியை சேர்த்துக்கொண்டு, अगर आज्ञा मुझे सपन में भी मिले कोई बात नहीं, எனக்கு கீழ்ப்படிகிற கட்டளை சொப்பனத்தின் மூலம் வந்தாலும் பரவாயில்லை, दुनिया के लोगों को उद्धार मिलना है, உலக ஜனத்துக்கு ரட்சிப்பு வேண்டுமே, मेरे लोगों को छुटकारा मिलना है, என் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட வேண்டுமே, मेरे लोग पाप के बंधन से छूटना है, என்னுடைய ஜனம் பாவ பிடியிலிருந்து மீள வேண்டுமே, उसके लिए सपन से ही परमेश्वर की आज्ञा चले आए, அதற்கு சொப்பனத்திலே தேவ கட்டளை வந்தாலும் சரி मैं मानूंगा. நான் அதற்கு கீழ்ப்படிவேன். स्वर्गदूत ने क्या कहा मालूम है, பரலோக தூதன் சொன்ன காரியம் என்ன தெரியுமா? उस वचन को पढ़िएगा, அந்த வசனத்தை வாசியுங்கள், 20वां पद को पढ़िएगा, வசனம் 20. वहां लिखा है, अपनी पत्नी मरियम को अपने यहां ले आने से मत डर, लिखा है हिंदी में, உன் மனைவியாகிய மரியாளை சேர்த்துக்கொள்ள பயப்படாதே என்று சொல்லி இந்தியில் எழுதப்பட்டிருக்கிறது. लेकिन हमारा तमिल बाइबल में लिखा है, ஆனால் தமிழ் வேதாகம் சொல்கிறது, संदेह न करो, நீ ஐயப்படாதே, संदेह न करो, நீ ஐயப்படாதே. जहां संदेह चले आता है எங்கே சந்தேகம் வருகிறதோ वहां डर चले आता है, அங்கே பயம் வருகிறது. परमेश्वर के ठहराए हुए राहों से हटने के लिए जगह बन जाती है, தேவனால் நியமிக்கப்பட்ட வழியை விட்டு விலக இடம் உண்டாகிறது. परमेश्वर की योजना जो सारे संसार के लिए है उससे हमें हटा देता है, தேவனுடைய திட்டம் முழு உலகத்துக்கும் இருக்கிறதே, அதை விட்டு நம்மை பிரித்து விடுகிறது. पति पत्नी के बीच में अगर संदेह चले आता है, கணவன் மனைவிக்கு இடையிலே ஐயம் வரும்போது उनका जीवन चूर चूर हो जाता है, அவருடைய வாழ்க்கை நொறுங்கி விடுகிறது. दोस्तों के बीच में अगर संदेह चले आता है, நண்பர்களுக்குள்ளே சந்தேகம் வரும்போது वे बिल्कुल एक दूसरे के शत्रु हो जाते हैं, அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிரியாய் மாறி விடுவார்கள், मित्र नहीं रह जाते हैं, நண்பர்களாய் இருக்க மாட்டார்கள். संदेह का इतना ताकत है, ஐயத்துக்கு अவ்வளவு வலுமை உண்டு. परंतु ஆனால் संदेह को पार करने के लिए उसने परमेश्वर की आज्ञा को जो स्वप्न से आया है उसको भी ग्रहण करने के लिए तैयार है, ताकि दुनिया उद्धार प्राप्त करें. சந்தேகத்தை விட்டு வெளியே வர சொப்பனத்தில் வந்த கட்டளைக்கும் கீழ்ப்படிய ஆயத்தம். ஏன்? இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டுமே. दूसरा अध्याय में आइए, இரண்டாவது அதிகாரத்துக்கு வாருங்கள். वहां पर शास्त्रियों की बातों को हम देखते हैं, அங்கே சாஸ்திரிகளுடைய காரியங்களை பார்க்கிறோம். यहां शास्त्री लोग वचन से नहीं परंतु तारा से अगुवाई पाए एक राजा जन्मा है.
இங்கே சாஸ்திரிகள் வசனத்தின் மூலமாய் அவர்கள் கட்டளை பெறாமல் நட்சத்திரத்தின் மூலமாய் நடப்பிக்கப்பட்டு போகிறார்கள். उनको परमेश्वर की योजना के बारे में, भविष्यवाणियों की किताब के बारे में कुछ जानकारी नहीं है. அவர்களுக்கு தீர்க்க தரிசன ஆகமங்களோ தீர்க்க தரிசனங்களோ வசனமோ எந்த ஒரு அறிவுமே கிடையாது. वहां पर वे यरूशलेम पहुंच गए. அங்கே அவர்கள் எருசலேமுக்கு போய்விட்டார்கள். किसी प्रचारक ने साबुत करके ये बताया वे भिन्न भिन्न देश के थे. யாரோ ஒரு பிரசங்கியார் இப்படியாக பல காரியங்களை வைத்து நிரூபித்து விட்டார். அவர்கள் வேறு வேறு தேசத்தார்கள். वे कहते थे श्रीलंका से, हिंदुस्तान से, चीन से और पर्शिया से ये शास्त्री लोग चले आए करके कहते हैं. அவர்கள் அந்த பிரசங்கியார் சொல்லி இருக்கிறார், ஸ்ரீலங்கா, இந்தியா, சீனா, பெர்சியா என்று சொல்லி அங்கே இருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள் என்று சொல்லி. ये लोगों ने साबुत किया. श्रीलंका के एक जगह का नाम लेके यहीं से ही वो एक शास्त्री गया था. இங்கே அவர்கள் நிரூபிக்கும் பொழுது சொன்ன விஷயம் என்னன்னு சொன்னால், ஸ்ரீலங்காவில் ஒரு இடம், அங்கே இருந்து தான் ஒரு சாஸ்திரி புறப்பட்டு போனார். हिंदुस्तान से गया करके कहते हैं. இந்தியாவிலிருந்து ஒருவர் போனார் என்று சொல்லுகிறார். इसके लिए वे किताबों से साबुत करते हैं. இதற்காக அவர்கள் புத்தகத்திலே வைத்து நிரூபிக்கிறார்கள். कुछ भी हो, என்னவா இருந்தாலும் वे एक जगह में मिले. அவர்கள் ஒன்றாய் ஒரு இடத்துக்கு வந்தார்கள். उस तारे के बारे में चर्चा किए. அந்த நட்சத்திரத்தை குறித்து பேசினார்கள். इसलिए वे सोचे थे ஆகையினால் அவர்கள் யோசித்தார்கள், राजमहल में पैदा होता होगा. அவர் பிறக்க வேண்டும் என்று சொல்ல அரண்மனையிலே பிறக்க வேண்டும். तारा को देख के यहूदिया में एक राजा जन्म लिया करके जानकारी पाने वाले, நட்சத்திரத்தை கண்டு யூதேயாவிலே ஒரு ராஜா பிறந்திருக்கிறார் என்று சொல்லி அறிந்து கொண்டவர்கள் जब राजमहल में गया, அவர்கள் அரண்மனைக்குள் போனபோது हेरोदेस से मुलाकात करते हैं. ஏரோதை பார்த்து சந்திக்கிறார்கள். एक मिनट ध्यान से सुनिएगा. நன்றாக ஒரு நிமிடம் கவனித்து கேளுங்கள். वहां हेरोदेस एक नाटक कर रहा है. அங்கே ஏரோது ஒரு நடனம் ஆடுகிறான் அல்லது நாடகம் ஆடுகிறான். नाटक कर रहा है. அவன் நாடகம் போடுகிறான். पढ़िएगा मत्ती रचित सुसमाचार दूसरा अध्याय மத்தேயு 2வது அதிகாரத்துக்கு வாருங்கள். 8वां पद. 8வது வசனம். हेरोदेस ने ये कहकर उन्हें बेतलहम भेजा कि जाकर उस बालक के विषय में ठीक ठीक मालूम करो. जब वो मिल जाए तो मुझे समाचार दो ताकि मैं भी आकर उसको प्रणाम करूं. நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள். நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை பெத்லெஹேமுக்கு அனுப்பினார். उस अध्याय का पढ़िएगा, आपको मालूम है वो बच्चे को मिठाने के लिए चाहता था. இந்த அதிகாரத்தை வாசிக்கும் பொழுது உங்களுக்கு தெரியும், அந்த பிள்ளையை அழிக்க தேடினான், हटाने के लिए चाहता था. அகற்றும்படி தேடினான். लेकिन सामने लोगों से क्या कहता है? ஆனா முன்ன இருக்கிற ஜனங்களிடத்தில் என்ன சொல்றான்? हम भी पहचान के दंडवत करने के लिए चाहते हैं. நானும் அறிந்து போய் பணிந்து கொள்ள வேண்டும். बुद्धिमान लोग थे, அவர்கள் ஞானிகளாய் இருந்தார்கள், पहुंचे हुए थे, அவர்கள் அறிந்தவர்களாய் இருந்தார்கள். लेकिन हेरोदेस के ड्रामा को पहचान नहीं पाए. ஆனால் ஏரோதின் நாடகத்திலே மயங்கி விட்டார்கள். ध्यान से सुनिए. நன்றாக கவனியுங்கள். कभी कभी हम भी इस प्रकार धोखा खा सकते हैं. சில நேரங்களில் நாமும் இப்படி ஏமாந்து போய்விடுறோம். लोगों की बाहर की रवैया को देख के हम घबरा जाते हैं, ஜனங்களுடைய வெளி தோற்றத்தை வெளிநடப்பை பார்த்து நாம் கலங்கிடுறோம். या हम उनकी बातों पर खींचे जाते हैं. அல்லது அவருடைய பேச்சில நாமும் அடிபட்டு போய் விடுகிறோம். लेकिन परमेश्वर जो सब कुछ जानता है, ஆனால் தேவன் எல்லாவற்றையும் அறிந்தவர். इन शास्त्रियों से फिर स्वप्न में ही बातचीत किया. இந்த சாஸ்திரிகளிடத்துல திரும்ப சொப்பனத்தினாலேயே பேசினார். 12वां पद को पढ़िएगा. வசனம் 12 பாருங்கள். और स्वप्न में ये चितावनी पाकर कि हेरोदेस के पास फिर न जाना, वे दूसरे मार्ग से होकर अपने देश को चले गए. பின்பு அவர்கள் ஏரோதிடத்துக்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்திலே தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்துக்கு போய்விட்டார்கள். यूसुफ का आज्ञा आया परमेश्वर से स्वप्न में, யோசேப்புக்கு கட்டளை வந்தது தேவனிடத்திலிருந்து சொப்பனத்தின் மூலம். लेकिन यहाँ चितावनी चले आता है स्वप्न के द्वारा. ஆனால் இங்கே எச்சரிப்பு வருகிறது சொப்பனத்தின் மூலம். जो परमेश्वर के वचन से ज्यादा अवगत नहीं रखते हैं, தேவ வசனத்திலே அதிகமாய் அறிந்து தேராதவர்கள் தான். इनको कैसा ये आज्ञाकारी होने के लिए मालूम हुआ? இவர்களுக்கு எப்படி கீழ்ப்படிய வழி பிறந்தது? यीशु से मुलाकात हो गया. இயேசுவை சந்தித்து விட்டோம். जरूर बालक यीशु से मुलाकात हो गया. உண்மையிலேயே பாலகனாக இயேசுவை சந்தித்து விட்டேன். इसलिए ஆகையால் जब वो आज्ञाकारी होके ऊपर से चले आया,
அவர் கீழ்ப்படிந்து மேலே இருந்து கீழே இறங்கி வந்திருக்கிறாரே. आप पूछेंगे நீங்கள் கேட்கலாம், कैसा भैया बतला रहे हैं, प्रभु यीशु आज्ञाकारी होके हमारे खोज में चले आया। எப்படி நீங்கள் சொல்கிறீர்கள் அண்ணன், இயேசு கீழ்ப்படிந்தவராகி நம்மை தேடி இந்த பூமிக்கு வந்தார் என்று சொல்லி? मेरे साथ खोलिएगा என்னோடு திறவுங்கள். भजन संगीता 40 சங்கீதம் 40 7-8 पद को देखेंगे। 7-8 வசனங்களை பார்க்கலாம். भजन संगीता 40 சங்கீதம் 40 7 और 8 पद 7-8 வசனங்கள். यीशु के बारे में भविष्यवाणी के रूप में यहाँ कहा गया है। இயேசுவை குறித்து தீர்க்கதரிசனமாக சொல்லப்பட்டிருக்கிற காரியங்கள். तब मैंने कहा, देख मैं आया हूँ, क्योंकि पुस्तक में मेरे विषय ऐसे ही लिखा हुआ है। அப்பொழுது நான் இதோ வருகிறேன், புத்தக சுருளில் என்னை குறித்து எழுதி இருக்கிறது. मेरे परमेश्वर, मैं तेरी इच्छा पूरी करने से प्रसन्न हूँ, मैं आया हूँ। என் தேவனே, உமக்கு பிரியமானதை செய்ய விரும்புகிறேன், நான் வருகிறேன். प्रभु के नाम की स्तुति महिमा होवे। தேவ நாமத்துக்கு மகிமை. ये लिखित वचन को पूरा करने के लिए यीशु को आना पड़ा। எழுதப்பட்ட வசனத்தை நிறைவேற இயேசுவுக்கு வர வேண்டியதாயிற்று. जब इन शास्त्री लोगों को मालूम हुआ, சாஸ்திரிகளுக்கு தெரிய வந்தபோது, किताब में जैसा लिखा है புத்தகத்தில் எப்படி எழுதி இருக்கிறதோ वहां पर आज्ञाकारी होकर यीशु आया। அங்கே கீழ்ப்படிந்தவராக இயேசு வந்தார் என்று. इसलिए स्वप्न में हमें आज्ञा मिले ना मिले, चितौनी दे मिले, मैं चले आऊंगा। எங்களுக்கு சொப்பனத்திலே கட்டளை கிடைக்கிறதோ இல்லையோ, எச்சரிப்பு வந்தாலும் பரவாயில்லை, நாங்கள் கீழ்ப்படிவோம். इसी बात को मरियम के जीवन में भी देखते हैं। இதே காரியத்தை மரியாளுடைய வாழ்க்கையிலும் பார்க்கிறோம். मरियम से जब स्वर्गदूत आके सीधा खड़ा हुआ, மரியாளிடத்திலே தேவதூதன் வந்து நின்று கொண்டிருக்கிறார். हे मरियम, மரியாளே, तुम गर्भवती होगी। நீ கர்ப்பவதியாவாய். वो घबरा गई, அவள் கலங்கி போனாள். कैसा संभव है, இது எப்படி சாத்தியமாகும்? मैं पुरुष को नहीं जानता हूँ। நான் புருஷனை அறியேனே. परमेश्वर से सब कुछ होगा, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ होगा, தேவனால் எல்லாம் கூடும். परमेश्वर से सब कुछ होगा। தேவனால் எல்லாம் கூடும். मुंह के बल करके कहती है, முகம் குப்புற விழுந்து சொல்லுகிறாள், तेरे वचन के अनुसार मुझको, உம்முடைய வசனத்தின்படி ஆக கடவுது. उसके लिए निंदा आएगा, அதற்காக நிந்தைகள் வரும், कोई बात नहीं। பரவாயில்லை. आज्ञाकारी होने के चलते लोग थूकेंगे, கட்டளைக்கு கீழ்ப்படிதலால் ஜனங்கள் துப்புவார்கள், कोई बात नहीं। பரவாயில்லை. लोग पागल कहेंगे ஜனங்கள் பைத்தியக்காரி சொல்லுவார்கள், या भूत पकड़ा हुआ कहेंगे, அல்லது அவரை பிசாசு பிடித்தவன் என்று कोई சொல்லுவார்கள். बात नहीं। பரவாயில்லை. आज्ञाकारी होने से, கீழ்ப்படிகிறதுனால अगर संसार के लिए उदार है, உலகத்துக்கு ரட்சிப்பு வருகிறது लोगों சொன்னால், के लिए उदार है, ஜனங்களுக்கு ரட்சிப்பு வருகிறதானால், परमेश्वर जो जगत से प्रेम रखता है उसको प्रकट करने के लिए मुझे मौका मिल रहा है। தேவராய கர்த்தர் உலகத்தில் அன்பு கூர்ந்தார், அதை வெளிப்படுத்துவதற்கு எனக்கு ஒரு வாய்ப்பு வருகிறது என்றால், मैं निंदा अपमान सहने के लिए तैयार हूं। நிந்தையும் அவமானத்தையும் சகிக்க நான் ஆயத்தமாயிருக்கிறேன். मैं आज्ञाकारी। நான் அடிமை, கீழ்ப்படுகிறேன். आज இன்றைக்கு ये संसार में करोड़ों लोगों को यीशु के बारे में मालूम नहीं। இந்த உலகத்திலே கோடிக்கணக்கான பேருக்கு இயேசு குறித்து தெரியவே தெரியாது. इस काम को पूरा करने के लिए இந்த வேலையை நிறைவேற்றுவதற்காக प्रभु आपसे और हमसे ये चाहता है, தேவன் உங்களிடத்திலே என்னிடத்திலே இதை விரும்புகிறார், हम आज्ञाकारी रहें। நாம் கீழ்ப்படிவோம். एक छोटा झुंड जो आज्ञाकारी होने के चलते यीशु संसार में आया, ஒரு சிறு கூட்டம் கீழ்ப்படிந்ததனால இயேசு இந்த உலகத்துக்கு வந்தார். वो उस महिमामय स्वर्ग को छोड़ के चले आया। அந்த மகிமையின் காரியங்களை எல்லாம் விட்டு விட்டு உலகத்துக்கு வந்தார். ये धरती पर रहने वाले भी आज्ञाकारी हुए, अपमान सहने के लिए, निंदा सहने के लिए। இந்த பூமியில் உள்ள ஜனங்களும் கூட அவமானத்தையும் நிந்தையும் சகித்து கீழ்ப்படிந்தார்கள். और इसलिए ஆகையினால आज हम खुशी के साथ क्रिसमस को मनाते हैं। இன்றைக்கு சந்தோஷமாய் கிறிஸ்துமஸை நாம் கொண்டாடுகிறோம். आज करोड़ों करोड़ लोगों को जो अंधकार में हैं, இன்றைக்கு கோடிக்கணக்கான ஜனம் இருளில் இருக்கிற வேளையில उनको इस खुशी चाहिए। அவர்களுக்கு இந்த ஆனந்தம் வேண்டும். आप भी आज्ञाकारी, संपूर्ण आज्ञाकारी होने के लिए सौंपने की आवश्यकता है। நீங்களும் பூரணமான கீழ்ப்படிதலுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். इसके लिए दाम देना पड़ेगा। இதற்காக விலைக்கிரயம் செய்யப்பட வேண்டும். यीशु ने कहा, இயேசு சொன்னார், अगर हरे पेड़ के साथ लोग ऐसा करेंगे, பச்சை மரத்துக்கு ஜனங்கள் இப்படி செய்வார்கள் என்று சொன்னால், सूखे पेड़ के साथ इससे बढ़कर करेंगे। பட்ட மரத்துக்கு அவர்கள் இதை காட்டிலும் மேலானதை செய்வார்கள். प्रभु कुछ भी हो जाए, ஆண்டவரே, என்னதான் நடந்தாலும், मेरा कितना भी अपमान सहना पड़े, எனக்கு எவ்வளவு அவமானத்தை சகித்தாலும், कितना भी निंदा सहना पड़े, எவ்வளவு நிந்தைகளை சகிக்க நேரிட்டாலும், जो लोग मेरे विरोध में हटा दो, इसको मिटा दो, इसको रास्ता में रहने न दो करके, जन्म स्थान में, पालन पोषण किया हुआ स्थान में, सेवकाई के स्थान में आवाज सुनाई पड़े, ஜனங்கள் இவனை அகற்றும், அழித்து போடும், நீக்கிவிடும் என்று சொல்லி, நான் பிறந்த பூமியிலோ
வளர்ந்த பூமியிலோ அல்லது ஊழிய செய்கிற அந்த இடத்திலே சொன்னாலும் பரவாயில்லை, मैं आज्ञाकारी रहूंगा, நான் கீழ்ப்படிவேன், मैं आज्ञाकारी रहूंगा। நான் கீழ்ப்படிவேன். ऐसे एक झुंड को इस क्रिसमस के आराधना में परमेश्वर खोज के चले आया है। இப்படிப்பட்ட ஒரு கூட்டத்தை இந்த கிறிஸ்துமஸ் ஆராதனையில் தேவன் தேடி வந்துவிட்டார். एक अर्पणता के साथ आने की आवश्यकता है। அர்ப்பணிப்போடு கூட வர வேண்டிய அவசியம் உண்டு. प्रभु आपसे बातचीत करने पाए। கர்த்தர் உங்களோடு கூட பேசுவாராக. हे प्रभु, जिस रास्ता में से होके आप गए हैं, ஆண்டவரே நீர் எந்த வழியிலெல்லாம் போனீரோ, जहां आपके लिए रिजेक्शन रहा, रेडिकुलिंग रहा, ओ प्रभु उस जगह में मैं भी जाने के लिए तैयार हूं। ஆண்டவரே எந்த இடத்துல ரிஜெக்ஷன் இருந்ததோ அல்லது கேலி கிண்டல் ரெடிகுலிங் இருந்ததோ அந்த இடத்திலே நானும் போக It ஆயத்தம். may be a road of ridiculing you, it may be a road of rejecting you, it may be a road of removing you. Make a decision. I will follow, I will follow, I will follow. अगर वो रास्ता आपके लिए निंदा देने वाली रास्ता हो या आपके लिए कुछ हटाने वाली, निकालने वाली, हल्ला मचने वाली रास्ता क्यों न हो, मैं आज्ञाकारी रहूंगा, मैं पालन करूंगा. People may shout, remove him. लोग चिल्ला उठेंगे, शायद इनको हटा दो. Okay, ठीक है, परवाइल्ला है. if that is the road, अगर वही रास्ता मेरे लिए है, no problem. कुछ बात है ही नहीं. दुनिया उदारपना है। இந்த உலகம் ரட்சிக்கப்பட வேண்டும். ये बहुत बड़े झुंड है। ஒரு பெரிய ஆக்ஞாபனம். கூட்டம். यीशु के बारे में एक वचन को पढ़कर मैं अंत करने के लिए चाहता हूँ। இயேசுவை குறித்து ஒரு வசனத்தை வாசித்து நான் முடிக்க விரும்புகிறேன். रोमियो उसका 5वां अध्याय, ரோமர் 5வது அதிகாரம் 19वां पद। 19வது வசனம். रोमियो उसका 5वां अध्याय का 19वां पद। एक मनुष्य के आज्ञा न मानने के बहुत लोग पापी ठहरे, वैसे ही एक मनुष्य के आज्ञा मानने से बहुत लोग धर्मी ठहरेंगे। அன்றியும் ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவிகள் ஆக்கப்பட்டது போல ஒருவருடைய கீழ்ப்படிதலினாலே அநேகர் நீதிமான்களாக்கப்படுவார்கள். जरूर ये यीशु मसीह के बारे में है। இது உண்மையிலேயே இயேசுவை குறித்து சொல்லப்பட்ட வசனம். अगर आप यीशु के पीछे अनुकरण कर रहे हैं, நீங்களும் இயேசுவை ஒருவேளை பின்பற்றுகிறீர்கள் என்று சொன்னால் उसमें अपने नाम को भी लिखना होगा। இதிலே உங்களுடைய பெயரை மீட்டிட வேண்டும். जैसा एक मनुष्य मेरा आज्ञा न मानने से बहुत लोग पापी ठहरे रहेंगे, எப்படி ஒரு மனுஷனுடைய கீழ்ப்படியாமல் அநேகர் பாவிகளாய் இருந்தது போல वैसे ही एक मनुष्य मैं आज्ञा मानने के द्वारा बहुत लोग धर्मी ठहराने के लिए रास्ता खुलेगा। அப்படியே ஒருவனாகிய என்னுடைய கீழ்ப்படிதினாலே அநேக நீதிமான்கள் ஆக்கப்படுவார்கள். सिर झुकाएं। தலை தாழ்த்துவோம்.